வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மாலை நேர வணக்கங்கள். இன்றைய தீர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் 2 அரசியல் பிரமுகர்களை சந்திக்கின்றோம். ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட பிரமுகர், கொழும்பு மத்திய கொழும்பின் அமைப்பாளர் மற்றும் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர், இம்முறை நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிடுகின்றார் ஃபைரூஸ் ஹாஜி. மற்றையவர் களுத்துறை மாவட்டத்தின் சுயேட்சை குழு இலக்கம் 5இல் போட்டியிடுகின்றார் ஃபுவாட் ஹாஜியார். வணக்கம். வணக்கம். நாங்கள் ஃபைரூஸ் ஹாஜியார் அவர்களிடமிருந்து முதலில் ஆரம்பிப்போம். நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை நீண்ட காலமாக கொழும்பில் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சிரேஷ்ட உறுப்பினர். அத்துடன் நீங்கள் மக்களுடன் நெருங்கி பழகும். நான் நினைக்கிறேன், நாங்கள் பல தடவைகள் வீதிகளில் கூட நிறைய தடவைகள் கண்டிருக்கின்றோம். மக்களுடன் நீங்கள் நெருக்கமாக பழகக்கூடிய ஒருவர். தற்போதைய நாடாளுமன்ற தேர்தல், இந்த பாராளுமன்ற தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தலை விட சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பின் நிலைமை எப்படி இருக்கின்றது? உன்னைக்கும் வசந்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு எனக்கு இந்த இடத்துக்கு வர வச்சு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறதுக்கு கூப்பிட்டதுக்கு ஒன்றாவது நன்றி சொல்லணும் உங்களுக்கும் வசந்த டிவி சேனலுக்கும். இந்த தேர்தல் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாய்ப்பு கூட உள்ள தேர்தல். ஏன்னா இந்த தேர்தல் எந்த பிரச்சனையும் எந்த சந்தேகமும் இல்லை. கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் என்றைக்கு மக்கள் ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தோடு தான் இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், 1993 முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாச அவர்கள் காலம் சென்ற பிறகு சிறிசேனபுர ஐயா இப்போ கட்சியில் செயலாளராக இருந்தார். அவர் மேயராகவும் இருந்தார். அதே மட்டும் இல்லை, வீடுகள் கட்டி கொடுக்க அமைச்சராகவும் இருந்தார். ஆனால் 93 எங்களுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கட்சியில் பொறுப்பை கையில் எடுத்த உடனே, தலைமைத்துவத்தை கையில் எடுத்த உடனே அவர் கட்சியை விட்டு வெளியே வந்தார். அன்றைக்கு இதே கேள்வி தான் எல்லோரும் கேட்டாங்க, கட்சியோட நிலைமை என்ன ஆண்டு. ஆனால் அன்றைக்கு சிறிசேனபுர ஐயா மத்திய கொழும்பில் 360 வாக்கு தான் எடுத்தார். கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் 1680 வாக்கு தான் அவர் எடுத்தார். ஏன்னா மக்கள் யானை சின்னம் தான். இன்றைக்கு எல்லாம் என்னத்தை பேசினாலும் யானையாக மத்திய கொழும்பு மக்களும் இல்லை, கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் வாழக்கூடிய மக்களும், அடுத்த களுத்துறை டிஸ்ட்ரிக் கொண்ட டிஸ்ட்ரிக் எனக்கு எப்படின்னு அது சொல்ல முடியாமல் இருந்தாலும், கொழும்பை பொறுத்தவரையில் கொழும்பில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள் மட்டும் இல்லை, கொழும்பில் வாழக்கூடிய மேல்மாக மக்கள். காரணம், முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாஸ் ஐயான்னு சொல்கிற மத்திய கொழும்பில் ஐக்கிய தேசிய கட்சின்றதை சீல் குத்திரி வச்சு பேட்டிக்கிறார். அவர் எடுத்து செஞ்சு கொடுத்ததெல்லாம் மக்களோட உள்ளத்தில் இருக்கி. யார்கிட்ட நாங்கள் என்னத்தை போனாலும் அவங்க யானையை தான் கேட்பாங்க. அதனால் அதை கூட எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் இதே கருத்தை கூறியிருக்கிறீர்கள். அதையும் பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்வோம். අද සජිත් ප්‍රේමදාස මහත්තයා අපේ පක්ෂයෙන් එළියට ගියා වගේ ඒ දවස්වල ගියා එළියට ඇවිල්ලා සිරිසේනපුර මහත්තයා කණ්ඩායමක් අරගෙන බස් එකක් අරගෙන ඇදේ පාර දිගට. ඒ බස් එකේ නැග්ග කට්ටිය තමයි අපේ අදාස්සාලියෙම ඒගොල්ලෝ ඔක්කොම බස් එකට ෆුට්බෝට් එකේ ගිය කන්නේ. මොකද්ද උනේ? ඒ දවස්වල 94 අපි කල්පනා කරා මොකද්ද වෙන්න යන්නේ. මම වැඩ කරේ මැද කොළඹේ රනිල් වික්‍රමසිංහ අපේ නායකතුමාට. අපි පාරේ බලනකොට බස් එක දුන්නවා සෙනග ඕගාලා කෑ ගන්නවා. මැද කොළඹට ගෙවල් 35ක් අදලා දුන්නේ ප්‍රේමදාස මහත්තයා නෙමෙයි. සිරිසේනපුරේ මහත්තයා තමයි එතකොට නිවාස ඇමති වෙලා හිටියේ. ප්‍රේමදාස මහත්තයා නැති වෙනකල් පක්ෂේ මාලේකම් සිරිසේනපුරේ මහත්තයා. 94 ඡන්ද ඉවරලා යට මොකද්ද උනේ? ඡන්ද ප්‍රතිඵල කොහොමද දන්නවද? කොළඹ දිස්ත්‍රික්කයකම ඡන්ද 1680යි. මෙද කොළඹ ජනතාව විතරක් නෙවෙයි, කොළඹ දිස්ත්‍රික් ජනතාව එක්සත් ජාතික පාක්ෂිකයෝ එම්මදාම ඔළුවේ තියාගෙන යන අලියා තමයි. අලියා වෙනස් කරන්න බෑ. ஆமாம், யானையை மாற்ற முடியாது. நாங்கள் களுத்துறைக்கு சென்று விட்டு வருவோம். ஃபுவாட் ஹாஜி அவர்களே, களுத்துறை மாவட்டத்தின் நிலைமை, தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அங்கே உள்ள நிலைமை எப்படி இருக்கின்றது? நிலைமை என்னவென்றால், இப்போ எல்லோரும் கட்சியிலிருந்து எல்லாம் சுயாதீன கட்சிக்கு மாறிவிட்டார். ஏனென்றால் அது 2 கட்சி மீதும் மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு ஒன்றை சொல்லுவாங்க, ஒன்று தான் எல்லாம் பொய்ன்னு அவங்களுக்கு அலுப்பு தட்டி இப்போ எல்லா மக்களையும் பார்த்தா களுத்துறை மாநில தமிழ் பேசும் மக்கள் அத்தனை பேரும் சுயேட்சையாக மாறிவிட்டார். இதைத்தான் எனக்கு சொல்ல முடியும். அவர் எங்கே வாக்களிக்குது என்று சொல்லி நேரம் காத்து இருக்கிறார்கள். எப்போ தேர்தல் வரும் எங்களையும் பார்க்க, அப்பேச்சியரையும் பார்க்க, வாக்களிக்கும் மக்களுக்கு ஆர்வம் கூட. எங்களை வாக்களித்து எங்களை பாராளுமன்றம் அனுப்பி விடுவோம்னு ஒரு இதில் நிற்கிறார்கள், சவால் மத்தியில். இதுதான் களுத்துறை மாவட்டத்தில் உள்ள நிலைப்பாடு. நீங்கள் கூறிய ஒரு கருத்தை பார்த்துவிட்டு நாங்கள் உரையாடலை தொடர்வோம்.
சிலர் கோமாளித்தனமாக என்னை விமர்சிக்கிறார்கள். நான் 20 வருடங்களாக ஏன் ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவம் வரவில்லை என்று கணக்கிட்டு பார்த்தேன். பெருங்கட்சியில் போட்டியிட்டால் ஒரு நாளும் எங்க பிரதிநிதித்துவங்கள் தெரிவு செய்யப்பட மாட்டார்கள். எங்கட வாக்குகள் பெரும்பான்மை கட்சி ஆதரவால் அளிப்போம். ஆனால் அந்த பக்கத்திலிருந்து எங்களுக்கு வராது. அதனால் எங்கட வாக்குகள் மாத்திரம்தான் இருக்கும், வாக்குகள் கூடாது. இந்த கணக்கு தேசிய கட்சியோ இப்பொழுது சஜித் அணியினருக்கோ போட்டியிடும் நமது முஸ்லீம் அமைச்சருக்கு தெரியாது. ஆமாம், இந்த முறை பிரதான கட்சிகள் தனியே ஐக்கிய தேசிய கட்சி 2 பிரிவுகளாக சஜித் ஒரு அணியாக போட்டியிடுகின்றார், பொதுஜன பெருமுன்ன, அப்படி நிறைய கட்சிகள் களுத்துறை மாவட்டத்தில் கூட நிறைய சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுகின்றன. அந்த நிலைமையில் நீங்கள் இப்படி ஒரு தனியாக சுயேட்சை குழுவாக செல்லும்போது மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறதா? வரவேற்பு தான். நாள் மக்கள் மத்தியில் நான் 1999 மாகாண சபை போட்டியிட்டும் வெற்றி பெற்றும் எனக்கு பெரும்பான்மை கட்சியில் போட்டியிட்டதால் எனக்கு ஒரு ஆசனம் கிடைக்கவில்லை. அதிலிருந்து தான் நான் ஒதுங்கிவிட்டேன் அரசியல். ஆனால் அரசியல் ஒதுங்கினாலும் 20 வருட காலமாக மக்களோடு இருந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்து கொண்டா இருந்தேன். முக்கியமாக கல்விக்காக வேண்டி எவ்வளோ அர்ப்பணம் செய்திருக்கிறேன். அதுதான் முக்கியம். அதனால் மக்களோடு மக்கள் இருந்ததால் அவங்களுக்கு நான் புதிதல்ல. 20 வருட காலமாகவோ கூடுதலாகவோ நான் மக்களோடு இருந்திருப்பதால் அரசியலிருந்து ஒதுங்கி 20 வருடமாகி மக்கள் இருந்து. ஆனால் அதுக்கு முதல் இருந்து ஒரு 84, 85ஆம் ஆண்டு தொடக்கம் மக்களோடு தான் இருந்துச்சு. மக்களுக்கு சேவை செய்து அது எல்லோரும் மக்களுக்கும் தெரியும். களுத்துறை மாவட்டத்தில் முஸ்லீம், தமிழ், சிங்களி அத்தனை மக்களுக்கும் ஃபுவாட் என்றால் அவங்களுக்கு சின்ன பிள்ளை கூட தெரியும். ஏன்னா வாகனத்தில் போகக்குள்ள அவங்களே சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம். சின்ன பிள்ளை ஒரு சின்ன ஃபுவாட் மாற்ற ஃபுவாட் தமிழ் பேசுவாங்க, கஷ்டப்பட்டு போனாலும் சொல்ல ஃபுவாட் ராஜா போகிறார். அவளுக்கு ஒரு இதாக மக்கள் மத்தியில் நான் அவளோட மனதில் இருக்கிறேன். இதுதான் உண்மை. அதனால தான் அவங்களுக்கு எனக்கு ஆதரவளித்து வாக்குகள் அளித்து எங்களை பாராளுமன்றம் அவங்கள் தான் உன்னிப்பாக இருக்கிறார்கள். மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ஃபுவாட் ராஜரை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். இதுதான் உண்மை. நாங்கள் ஃபைருஸ் ஹாஜி அவர்களிடம் கேட்போம். இந்த முறை உங்களது கட்சியின் 2 பிரிவுகள் வரும்போது கொழும்பில் ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரை பிரதானமாக இந்த சிறுபான்மை தமிழ் பேசும் மக்களின் வாக்குகளை தான் நம்பி இருக்கின்றது. இப்போது அந்த வாக்குகள் ஒரு சிதறடையும் ஒரு நிலைமையில் இருப்பதால் உங்களது பாராளுமன்ற பிரதித்துவ அந்த வாக்குகள் அதில் தாக்கத்தை செலுத்துமா? எங்களோட கட்சி 2ஆக பிரிஞ்சு இல்லையே. யார் சொன்னார் 2ஆக பிரிஞ்சுன்னு? ஐக்கிய தேசிய கட்சி மாதிரி தான் இருக்குது. அது கட்சியிலேருந்து சொல்ல பேர் போயிட்டு இப்போ ஃபுவாஜாஜாரமா இண்டிபெண்டன்ட் குரூப் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஐக்கிய தேசிய கட்சியிலேருந்து எதுவும் நடக்கலை. ஐக்கிய தேசிய தலைமைத்துவம் அப்படி தான் இருக்குது. அதில் செயலாளர் அப்படி தான் இருக்கிறாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை நல்ல ஒரு டீம் ஒன்று போட்டிருக்கிறோம். ஐக்கிய தேசிய கட்சின்னு சொல்கிறது அது இன்றைக்கு சுமாராக 73 ஆண்டுகள் சரித்திரமுள்ள கட்சி. ஃபுவாஜாஜார் அந்த கட்சியில் தேர்தலில் போட்டிருக்கிறாரு. அவரும் மந்திரியாவும் ஐக்கிய தேசிய கட்சியில் தான். எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா அவரும் மெம்பர்ஷிப் எடுத்து ஐக்கிய தேசிய கட்சியில் தான் ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து போனார். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி இன்றைக்கு ஸ்ட்ராங் கட்சி தான். 1970 ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய தேசிய கட்சி 8 சீட்டில் ஃபுவாஜாஜா சொன்ன மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மிச்ச நாள் தொடர்பு இருக்கு எங்கள் ஐக்கிய தேசிய கட்சியோட. ஏன்னா ஃபைதர் மக்கின் அவங்க களுத்துறை டிஸ்ட்ரிக்டில் கண்டெஸ்ட் பண்ணாலும் என்னுடைய ரிலேஷன் அவர் ஃபுவாஜாஜாரங்க அந்த நேரம் தேர்தலில் போட்டால் வந்தாங்க. ஏன்னா அது ஐக்கிய தேசிய கட்சி யார் கட்சியை பிச்சு கொண்டு போனாலும் கட்சி பிரிய இல்லை, அது தவறு. ஏன்னா கட்சி 2ஆக போச்சுன்னு சொல்கிறேன், அது நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். அப்படி ஒன்றும் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சி தலைமைத்துவம் இருக்கு. அதில் கட்சியை விட்டு எலும்பி போயிட்டு இப்போ ஃபுவாஜாஜார் கேட்குற மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் கட்சி. அது மக்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கு இருக்க அந்த கட்சி அது இண்டிபெண்டன்ட் கட்சி. ஏன்னா அது எப்படின்னு சொன்னால் தகப்பன் வீட்டில் நாங்கள் வாழ்ந்துட்டு வாப்பாவோட சண்டை பிடிச்சிட்டு மாவன் போய்ட்டு பர்த்டேக்கு கூட எடுக்கிற மாதிரி இப்போ நடந்திருக்கு. கூலிக்கு கூட எடுத்து போங்க தானே ஃபுவாஜாஜார், அது தான் இப்போ நடந்திருக்கு. அது நாளைக்கு அந்த கட்சி ஒரு 3 மாதத்தில் முடிஞ்ச போகிறோம் திருப்பி எல்லோரும் வருவோம் கட்சி. ஏன்னா இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க தானே. சஜித் பிரேமதாஸ் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியில் பிரதானமானவரால் அவர் கட்சியோடு போனார். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? நாங்கள் பாராளுமன்றத்தை பிடிக்க போகிறதுக்கு ஐடியா அவங்கள்ட்ட கொஞ்சமாவது இல்லை. அவங்களுக்கு சிரிக்கத்தை பிடிக்க வரணும். அவங்களோட பேச்சு எப்படி? நாங்கள் 5ஆம் தேதி எலெக்ஷனில் வேண்டி 6ஆம் தேதி ரிசல்ட் வந்தால் சிரிக்கத்தை தான் நாங்கள் பிடிப்போம். நாங்கள் கட்சி ரூலிங் கவர்மெண்ட் அமைக்க மாட்டோம். நாங்கள் பிரதம மந்திரியாகவே டெம்பரரிஸை பிடிக்க போக மாட்டோம். அது போகலை எங்களுக்கு. ஏன்னா அவங்க ஒத்துக்கொள்கிறாங்க நாங்கள் தோல்வி, எங்களால் போக முடியாது. ஏன்னா என்றைக்குமே யூஎன்பியிலேருந்து வெளியே போனாலே ஒரு தொழிலில் ஒரு ஜென்ரல் மேனேஜரோ ஒரு டிரெக்டரோ ஒரு கம்பெனியில் இருக்க காட்ட அந்த கம்பெனியோட நாமம் தான் அந்த கம்பெனிக்கு. அதை விட்டு வெளியே போனால் இந்த நேரம் சூட்டுக்கு ஓஹோண்டு தான் இருக்கும்.
அதுக்கு பிறகு சூடு மங்கிரும். அதுக்கு பிறகு அவங்க திருப்பி வந்து தாய் வீடை தேடி வரணும். இப்போ இல்லாட்டி வீட்டு வாசலில் வந்து வைக்கிறோம், வாப்பா என்னைய கூப்பிட மாட்டாரா, அம்மா என்னைய கூப்பிட மாட்டாங்களான்னு. அதுதான் அவன்கிட்ட நிலைமை. ஏன்னா கையில் பணம் இருந்துச்சா பத்தை கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ திருப்பி அந்த 3 வருஷத்து 2 வருஷத்தில் பத்தை முடிஞ்ச பிறகு திருப்பி தாய் வீட்டுக்கு வரணும். அதனால கட்சி ரெண்டாக பிரியல. அதை நீங்கள் சொன்னீங்க, இது வந்து அதை நான் ஒத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. நான் வந்து ஐக்கிய தேசிய அரசியலில் வந்து இல்லை, அவர்கள் அப்படித்தான் வெளியில் கூறிக்கொள்கிறார்கள். இப்போ இப்படித்தானே வந்து அதை தெளிவுபடுத்த வேண்டியது உங்களது பொறுப்பு. தமிழ் அது 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 வந்து அவங்க அப்படி தான் கூறுவாங்க. அதை கேட்குற மக்கள்கிட்ட அதை பற்றி சிந்திச்சு கொள்ளணும். எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க வந்து எங்களோட கட்சியுடைய மெம்பர்ஷிப் எடுத்துகிட்டு வந்து கட்சியில் எலெக்ஷன் தேர்தலில் போட்டு டிஎஸ்என் நாயக்க எங்களுடைய தந்தையார், எங்களுடைய கட்சியுடைய தந்தை அவர் இருக்க போகிற காலத்தில் அவங்க வெளியே வந்தாங்க. கொஞ்ச நாளில் கட்சியை விட்டு வெளியே போனாங்க. கட்சியை விட்டு வெளியே போனப்போ அவங்களோட கட்சியை வளர்க்கத்தான் அவங்க கஷ்டப்பட்டாங்க. அவங்க திருப்பி நாங்கள் வந்து யூஎன்பியை பிடிப்போம், யூஎன்பி தொங்கன்னு யாரும் சொல்ல இல்லை. ஆனால் இன்றைக்கி அவங்க எங்களோட கட்சியிலேருந்து போனவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 6ஆம் தேதிக்கு பிறகு யூஎன்பி சிறிகொத்தையை பிடிப்போம், கட்சி தலைமைத்துவத்தை பிடிப்போம். ஏன்னா கட்சியில் இப்போ கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருச்சு, உங்கள் யாருக்கும் கட்சிக்கு திருப்பி பற்றி இந்த கட்சியை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா எங்களோட ஒர்க்கிங் கமிட்டியில் கொடுத்ததை அவங்க செய்யலை. எங்களோட ஒர்க்கிங் கமிட்டியில் கொடுத்ததே சந்தானி ஒன்று செய்ய சொல்லி, நீங்கள் தனி கட்சி ஒன்று செஞ்சு போகக்கூடாது. உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்பதற்காக ஒரு அழைப்பு காத்திருக்கிறது நேரமாக. வணக்கம். 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 அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபைரு சாஜி. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஃபைரு சாஜியார், நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். முஸ்லீம்கள் நீங்கள் சொன்னது உண்மைதான். அதிகமானவர்கள் யானைன்னு நாங்கள் கட்டிப்பிடித்து கொண்டிருந்தோம் ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்தல். அதில் எந்த சந்தேகம் இல்லை, அது உண்மையான விஷயம். ஆனால் தற்போது நிலை அது வேறு. ஏன் நீங்கள் அதை பற்றி தெளிவாக பேசுகிறீங்கல்ல? இப்போ நடத்துறது யார்? கட்சியை. அந்த நேரம் கட்சி ஓகே, நாங்களும் நின்றோம், நாங்களும் யானைக்கு வாக்களித்தோம். இப்போ கட்சியை வழி நடத்துறது 3ல் 2 பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்க. 4ல் 1 தான் உங்களோட இருக்கிறாங்க. இது முஸ்லிம் மக்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஆட்சியில் இருந்தீங்க, எங்களை உடல்களை எரித்தாங்க. ஏதாவது இந்த நிமிடம் வரை உங்களுடைய கட்சி தலைவர் வாயை திறந்தாரா? ஏன் நீங்கள் ஆதரிக்கிற கேள்விதான் எனக்கு கேள்வி. தேங்க்ஸ். ஜஸாக்கல்லா. உங்களோட கேள்வி நல்ல கேள்வி. அது வந்து எங்களோட கட்சியை வந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் 2015 மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் வந்து அவங்களோட அரசாங்கத்தில் தோல்வி கண்டாங்க. எங்களுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கட்சியில் ஜனாதிபதி ஆகின உடனே கட்சியிலேருந்து அவங்க தோல்வி கண்டு டெம்பிள் ட்ரீஸ்லேருந்து வெளியே போனாங்க. ஆனால் அவங்களோட கட்சியில் உள்ளவங்க அவரை ஆதரித்தாங்க. அவங்களுக்கு திருப்பி அரசாங்கத்துக்கு வரணுன்ற நோக்கம் இருந்துச்சு. அவங்க மஹிந்த ராஜபக்சோட தொடர்பாக இருந்தாங்க. ஆனால் எங்கட கட்சியில் அப்படி இல்லை. 2001 இருந்து என்றைக்கு சஜித் பிரேமதாஸை தலை தூக்கி வந்தாரோ, அது ஃபுவாதாஜாருக்கு தெரியும், வந்தேலேருந்து லீடர்ஷிப் எடுக்கணும்னு தான் நோக்கம் போட்டார். கட்சியை வளர்க்கணும்னு இருக்கல. அவருக்கு வேணும் இந்த கட்சியில் லீடர்ஷிப் எடுக்கணும். என் தவப்பண்ட கட்சி இது, என்னை தவப்பம் வளர்த்த கட்சி, என் தவப்பம் உண்டாக்குன கட்சி, இந்த லீடர்ஷிப் எடுக்கணும்னு தான் அவர் 94 வந்ததுக்கு தேர்தலில் போட்டு வந்து முதல் பீரியட்லேயே இந்த கட்சிக்கு குமந்திரனை போட்டார். ஏன்னா எனக்கு தெரியும், நான் மாநகர சபை உறுப்பினராக 2002 மாநகர சபை உறுப்பினராக தேர்வு செஞ்ச உடனே ஒரு நாள் ஒரு கூட்டம்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் போனோம். ராஜகிரியில் ஒரு வீட்டில் வச்சு எல்லோரும் உட்கார்ந்துருக்க போல சஜித் பிரேமதாச வராரு. அன்றைக்கே திட்டம் போடுறாங்க இந்த கட்சி தலைமைத்துவத்தை கையில் எடுக்கணுண்டு. அது செய்ய முடியாது. கட்சின்ற 40 லட்சம் மெம்பர்ஷிப் உள்ள கட்சி தான் ஐக்கிய தேசிய கட்சி. நீங்கள் நினைக்கிற மாதிரி சிறு கட்சி இல்லை. நீங்கள் இன்றைக்கு பேசி அந்த கட்சியை வளர்த்த கூட யாரும் இல்லையாண்டு. ரைட், ஓகே. இன்றைக்கு அந்த கட்சியுடைய வெளியே போய்ட்டு பெரிய பேச்சாளிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் எங்கே வந்தாங்க? முன்னாள் அமைப்பாளர் மத்திய கொழும்பில் இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? அவர் எப்படி வந்தார் கட்சி உள்ளுக்கு? அவர் அதுக்கு முந்தி எத்தனையோ கட்சியில் கேட்டார். தேர்தலில் குதிரையில் கேட்டார், கழுதையில் கேட்டார், புட்டுவத்தில் கேட்டார். என்றைக்காரு மாநகர சபை உறுப்பினரை கூட அவர் வரையிலுமா போச்சா? மாநகர சபை உறுப்பினரை கூட அவர் வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சா? கிடைக்கல. ஐக்கிய தேசிய கட்சியில் முன்னாள் எங்களுடைய அமைச்சர், முன்னாள் காலம் சென்ற மௌரூஃபாஜார், அவரை கொண்டு வந்து மேல் மாநகர சபை தேர்தலில் 2010 கொண்டாந்து தேர்தலில் போட்டி போட வச்சையினால தான், அவர் யானை சின்னத்தில் கேட்டதுனால தான் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அவர் மெம்பர்ஷிப் இன்றைக்கு பெரிய பேச்சாளி ஆகிட்டார். அதனால் ஐக்கிய தேசிய கட்சியை யாரும் சொல்லக்கூடிய முடியாது. ஏன்னா 70 நடந்தே நான் சொன்ன ஆரம்பத்தில் இருந்து 70 நாங்கள் 8 சீட் தான் வந்தோம். அப்போ இதே மாதிரி தான் மக்கள் பேசுனாங்க. 77 154 சீட் நாங்கள் வந்தோம். கட்சி வளர்த்து வந்துச்சு.
ஐக்கிய தேசிய கட்சிக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கு எடுத்து பாருங்க. சுஜிவ சேனசிங் அவர் யார், எங்கேருந்து வந்தார்? அஜித் பேர் எடுங்க, களுத்துறை டிஸ்ட்ரிக்டில் ஆஜாருக்கு தெரியும், அவர் எங்கே எப்படி வந்தார்? யார் அவரை தூக்கி வச்சது? யார் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்து கொடுத்தது? ஐக்கிய தேசிய கட்சி. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி குறைச்ச மற்ற நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அந்த மையத்து விஷயத்தை பற்றி, இந்த மையத்து விஷயம் எரிச்சதை பற்றி நீங்கள் பேசுனீங்க. அது ஃபுவாதாஜார் தெரியும். ஃபுவாதாஜார் நல்ல நண்பர் தான். அவர் ஒரு 9வது பொடின்னு தான் அவர் நினைக்கிறேன், எரிக்கப்பட்டுச்சு. அது தலைவர் பேசலை, ரணில் விக்ரமசிங்க பேசலைன்னு சொன்னால் நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அவர் தான் WHO அதை பற்றி எழுதினார் ஆரம்பத்தில். மஹிந்த ராஜபக்சேட டெம்பிள் ட்ரீஸில் நடந்த மீட்டிங்கில் ரணில் அதை எடுத்தார். அந்த சப்ஜெக்ட் எடுக்கப்போல பின்னுங்க விமல் வீரவன்ச கம்மம்பில் இருந்தாங்க. நாளைக்கு அது ஒரு துவேஷமாக மாறிடக்கூடாது. நாட்டில் முஸ்லீம்கள் இந்த சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னு ஒரு துவேஷமாக மாறிடக்கூடாதுன்றதுனால அது அதுக்கு பிறகு ரவுஃப் ஹக்கீம் பேசினார். அதை பற்றி பேசினாங்க. அதுக்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சியில் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு எங்களோட லீடர் ரணில் விக்ரமசிங்க இதை பற்றி எழுதி அதில் வந்தைக்கு தான் நாங்கள் ஒரு கிறிஸ்து இன்றைக்கு கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் கேண்டிடேட் ஆகிற அவரை போட்டு நான் வழக்கு போட்டோம். அதுக்கு இதே மீடியாவில் நான் சொல்கிறேன், UNPயில் பேசலை, உங்களோட லீடர் பேசலை, உங்களோட பார்ட்டியை நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கேட்டால் அது தவறு. ஏன்னா 35 வருஷம் நான் அரசியலில் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு தெரியும் இது அவங்க செஞ்சது. ஆனால் அதுக்காக வேண்டியா இந்த 11 மையம் இந்த எங்களோட முஸ்லீம்கள் 4 பேர் இருந்து போனதை வச்சுக்கொண்டு அதை வச்சு அரசியல் செய்யக்கூடாது. அது தவறு. அதை வச்சுக்கொண்டு நீங்கள் தேர்தல் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது தவறு. நாங்கள் அது விரும்பல. அரசியல் செய்கிறது வேற, முஸ்லீம்களை காட்டி கொடுத்து செய்கிற அதுவும் கூடாது. அது செய்யக்கூடாது. அரசியலுக்கு அதை கொண்டு வந்து நீங்கள் போடவே கூடாது. அதுக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்கத்தான் வேண்டும். நாங்களும் அதை பற்றி பேசத்தான் செஞ்சோம். ஆனால் நாங்கள் பேசினாலும் எங்களுக்கு மீடியாவுக்கு வர இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் மீடியா எங்களை கவர் பண்ண இல்லை. நான் இன்றைக்கு தான் இந்த நிகழ்ச்சிக்கு கூட வந்திருக்கிறேன். ஏன்னா இவர் மிஸ்டர் செல்வராஜ் வந்து என்னைய நல்லாவே இத்தனை முறை கண்டிருக்கிறாரு. நான் மீடியா கவர் பண்ணுறேன். இருந்தாலும் மக்கள் உள்ளத்தில் வாழ்கிறோம். மக்களுக்கு தெரியும் ஃபைரூஸ் ஆஜார் யாருண்டு, எவ்வளோ குரல் கொடுத்துக்கிறான்னு மக்களுக்கு தெரியும் ஃபைரூஸ் ஆஜார் யாருண்டு. அதனால தான் இன்றைக்கு 3 முறை மேல் மாகாண சபை உறுப்பினராக, 1 முறை மாநகர சபை உறுப்பினராக 9300 வாக்கெடுத்து மாநகர சபையை போனேன். 2004 மேல் மாகாண சபை மந்திரியாக வந்து 11000 வாக்கெடுத்து மேல் மாகாண சபையை தேர்வு செய்தேன். 2வது மேல் மாகாண சபை எலெக்ஷனில் 2009 27,000 வாக்கு எடுத்து மக்கள் உள்ளத்தால் மேல் மாகாணத்தால். 3வது 2014 34,000 வாக்கு எடுத்து மேல் மாகாண சபையை போன ஃபைரூஸ் ஆஜார். ஆனால் இன்றைக்கு நான் மீடியாவுக்கு வந்தில்லை, இன்றைக்கு நான் பேப்பரில் வந்துடுறேன். ஃபுவாத் ஆஜார் என்னை இன்றைக்கு தான் காண்றாரு. இதுதான் உண்மை தான் ஆஜார். ஐக்கிய தேசிய 35 அரசியல் வாழ்க்கை செய்கிறேன்னு சொன்னால், இவ்வளோ தேர்தலில் 4 தேர்தலில் தோல்விப்படாமல் வந்திருக்கிறேன்னு சொன்னால் மக்கள் உள்ளத்தில் வாழ்கிறோம். அதுதான் முக்கியம். எங்களுக்கு தெரியும் எங்களோட மக்களுக்கு என்ன செய்யணும். நாங்கள் கட்சியை விட இல்லை, கட்சியை வளர்க்குறோம். நாங்கள் அதனால் ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றும் செய்யலைன்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் அது என்ன மாயிலே நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா ஐக்கிய தேசிய கட்சி என்ன செய்யலை. ஏன்னா எங்களுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர் நாட்டில் பிரதமந்திரி, அவர் கட்சியுடைய ஒரு தலைவர். அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அமைப்பாளர் அமைச்சிருக்கிறார். மத்திய கொழும்பில் ஒரு அமைப்பாளர், அவர் பாராளுமன்ற உறுப்பினர், கொழும்பு நோத்துக்கு ஒரு அமைப்பாளர், கொலொன்னாவுக்கு ஒரு அமைப்பாளர். அவங்க தான் அந்த சீட்டை பார்க்கணும், அவங்க தான் அதுக்கு தேவையான எடுத்து செய்யணும். அவங்க பாராளுமன்ற உறுப்பினரானதா அதில் கிடைக்கிற ஒரு தொழில் வாய்ப்பு எடுத்து மக்களுக்கு கொடுக்க அவங்க தான் தெரிஞ்சுக்கொள்ளணும். அவங்க தான் அவங்களோட ஏரியாவை டெவலப் பண்ணணும். அதுக்கு ரணில் விக்ரமசிங்க வந்து டெவலப் பண்ணுறான்னு சொல்ல முடியாது. இப்போ கொலொன்னாவில் வந்து வெள்ளத்தில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. வருஷத்துக்கு 2 முறை வெள்ளம் வரும், அது உங்களுக்கு தெரியும் தானே. வெள்ளம் வரும். ரணில் விக்ரமசிங்க என்ன செஞ்சார்? கொலம்போட பக்கத்தில் இருக்கிற சீட் கொலொன்னாவை சீட், முழு டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை முழு இலங்கையில் எந்த இடத்துக்கும் கொடுக்காத பணத்தை கொலொன்னாவை கொடுத்தாரு. டெவலப் பண்ணுங்கள், அதுக்கு வரக்கூடிய அந்த எல்லாத்தையுமே நீங்கள் டெவலப் பண்ணி இதுக்கு அப்புறம் வெளில வரக்கூடாது செய்யணும்னு சொன்ன அந்த பணம் கொடுத்தே ரணில் விக்ரமசிங்க பிரதமந்திரி தான். அதை வந்து இவர் அம்பாந்தோட்டையிலேருந்து திக்வலையிலேருந்து தோளில் மூட்டையாக வச்சுக்கணும். யாரும் வந்து இங்கே வேலை செய்யலை. அதை பணம் கொடுத்தே ரணில் விக்ரமசிங்க, அதை மறக்கக்கூடாது. இந்த ரணில் செய்யலன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம், நாங்கள் டெம்பிள் டிஸ்ட்ரிக்டில் இருந்தோம், நாங்கள் அரசியல் எதுவும் சம்பாதிக்க இல்லை, எங்களோட கை 2 சுத்தம். நாங்கள் மாஷா அல்லாண்டு அரசியல்வாதியாக 20 வருஷம் இருந்தாலும் எந்த விதமான சேலரியும் இல்லாமல் தான் நாங்கள் அரசியலில் ஈடுபாடு இருக்கிறோம். எங்களோட தொழில் பறக்கத்தான தொழிலும் நாங்கள் செய்கிறோம். அது மக்களுக்கு தெரியும் வந்து ஃபைரூஸ் ஆஜார் யாருன்னு. அதனால் அரசியலில் வந்து சுத்தமான கையை வச்சுக்கொண்டு யாரும் கை நீட்ட முடியாத அளவுக்கு என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நான் செஞ்சு கொண்டு போகிறேன். நாங்கள் களுத்துறைக்கு செல்வோம். ஃபுவாத் ஆஜார் அவர்களே, களுத்துறையில் நீங்கள் கண்ட அல்லது காணுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை என்ன? அங்கே களுத்துறை மாவட்டத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்று நீங்கள் என்னென்னவற்றை கருதுகிறீர்கள்?
இவ்வளோ பிரச்சனை இது ஒன்றல்ல ரெண்டல்ல. பிரதானமான பிரச்சனைகள். பிரதானமான பிரச்சனை என்றால் முதலாவதாக என் கண்கூடாக கண்டேன், தமிழ் பேசும் மக்கள் தோட்ட மக்கள் போனால் அவர்கள் படுகிற துன்பம் கஷ்டம் சகிக்க முடியாது. வீடில்லா பிரச்சனை, ஒரு வீட்டில் 4-5 பேர் வாழ்கிறது, டொய்லெட் இல்லாத பிரச்சனை, அதுக்கு கண்கூட உணவு சாப்பிட்ற உணவை பார்க்கக்குள்ள பெரும் வேதனை. அது மாதிரி தான் தமிழ் பேசுகிறவங்க உள்ள மற்ற அதே மாதிரி முஸ்லீம் மக்கள் எத்தனை இடத்துல வாழ்கிறாங்க, அவர்களுக்கே தெரியாது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு. என்னமோ ஒன்று சொல்லி வாழ்ந்துக்கிட்டு போகிறாங்க. அந்தந்த நாளே காலத்தை கடந்துக்கிட்டு என்னெல்லாம் இதோ ஒரு ஒரு அடிமை வாழ்க்கையும் மாதிரி அவங்களோட பொருளாதார பிரச்சனையால் அவங்கள ஒரு சிலர் அவர்களை ஒரு ஒரு அதுவில்லா இது மாதிரி புதுசாக இல்லாமல் அவங்கள வழி நடத்தி அவர்களை எந்த நாளும் அதே எடுத்து தான் வைக்க பார்க்குறாரு. ஒரு தேர்தல் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை இன்னும் அவங்களுக்கு தெரியாது. அவர் அந்தந்த நேரத்துக்கு சிறு ஏதாவது உதவிகள் பெற்றுக்கொண்டு அவங்களோட உரிமையான வாக்கு, அதான் வெகுமதியான வாக்கு, பெருமதியான வாக்கையே கொடுத்து ஏமாந்து விடுகிறார். அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று, அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். ஏழை மக்களோட பொருளாதார பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இந்த கல்வி முக்கியம். அந்த கல்வி பிரச்சனை பெரிய ஒரு சில எங்களுடைய தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனை என்னவென்றால் வசதியின் குறைமை, பாடசாலைக்கு செல்வதில்லை. எவ்வளோ திறமை இருந்தும் பொருளாதார பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை அவங்களோட அறிவை இந்த மூடிவிட்டு அவங்க வாழ்கிறார்கள். அவர்களைத்தான் நாங்கள் நல்ல நிலைமை கொண்டு வர வேண்டும். அவங்களுக்கு தகுதி இருக்கி, திறமை இருக்கி, ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. இந்த பொருளாதார பிரச்சனை, வசதியின் இல்லை பிரச்சனையால் பொருளாதார பிரச்சனை, வெறும் அதான் சொல்லுவாங்க வசதி இல்லாத அந்த பிரச்சனையால் அவங்களோட திறமையை மூடி மறைக்கிறார். பாடசாலைக்கு தொடர்வதில்லை, அவங்களோட படிப்புகளை கல்விகளை தொடர மாட்டார்கள். நீ என்ன அவன் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் தான் உழைப்பார்கள். அப்போ அந்த வருமானத்தில் அவங்களுக்கு அதை இது பண்ணி முடியாத காரியம். ஆனால் கடந்த நல்லாட்சியின் போது அங்கு இருந்த மிக முக்கியமானவர்கள் ஆளுங்கட்சியில் இருந்தார்கள். ராஜித, பாலித்த தேவர பெருமை, அஜித் பி இப்படியாப்பட்ட அங்கு அமைச்சு பொறுப்புகளை கூட வைத்தார்கள். அப்படியான ஆட்கள் இருந்தும் கூட அங்கே மக்கள் இந்த நிலைமையில் இருக்கிறார்களா? எக்கச்சக்க. அதுதான் இவர்கள் வாக்கு எடுத்துக்கிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு தான் அங்கே போவாங்க. அந்த வாக்கு மட்டும் எடுக்கங்காட்டு இருந்தாலும் அந்த 5 வருஷம் தேர்தல் நடக்கும்போது மட்டும்தான் போயிட்டு அவங்கள சில ஒரு 2 4 திருப்திப்படுத்தி போட்டு அவங்களோட வாக்கை சூறையாடிட்டு வந்துடுவார்கள். அதுக்கு பிறகு அந்த பக்கம் போகல. அதுக்கு பிறகு அவங்களோட ஏஜென்ட் மாதிரி இருப்பார். அவங்க கொஞ்சம் அந்த இது பண்ணி போட்டு அதை போட்டு அப்படி ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி அவங்களோட வாக்கை பெறுவதுக்கு மாத்திரம்தான் அந்த நேரம் போவார்கள். அதுக்கு பிறகு போக மாட்டார்கள். இவங்க இந்த மக்களும் ஒரு ஏமாளியாக இருக்கிறார்கள். நாங்கள் கூட இது வந்து காரணம் என்ன, அந்த அவர்கள் அவர்களுக்கு உரிமை தேவை. அவனோட வாக்குகள் பெருமதி என்னென்னு அவங்களுக்கு தெரியப்படுத்து. இப்போ தமிழ் பேசும் மக்களுக்காகத்தான் நானும் இந்த தேர்தல் போட்டியிடுது. நான் கட்சி வேதம் இல்லை, இப்போ நானும் ஐக்கிய தேசிய ஆதரவால் தான் ஐக்கிய தேசிய போட்டியிட்டேன். இப்போயும் கூட அதை ஆதரிக்கிறேன். ஆனால் எங்களுக்கு முஸ்லீம்களாக எங்களுக்கு தமிழ் பேசும் மக்கள் எங்களுக்கு நாங்கள் பெரும்பான்மை கட்சியோட ஐக்கிய தேசிய கட்சியில் என்ன கூட அழைத்தார்கள். சரிசாஜில் தெரியும், அவர்கள் கடைசி நிமிடம் என்னை அழைத்தார்கள். அவத நேரம் இதாகிட்டு இதே நேரம் நான் முடிவு எடுத்துட்டேன். அதே நேரம் என்னை அழைச்சி இந்த கடைசி நேரம் இந்த கல்துறை மாவட்டத்தில் போட்டியிடுறதுக்கு என்னை கடைசி நேரம் அழைத்தார்கள். ஒரு கருத்து இருக்கின்றது, அதை நாங்கள் பார்த்துவிட்டு உங்களிடம் முறையை தொடர்வோம். දැන් මාස 7කට පමණ උඩදී දර්ගා නගරයේ සියලුම ක්‍රියාකාරී මුස්ලිම් අපේක්ෂකයින් තීරණයකට ආවා ස්වාධීනව තරඟ කරනවා නම් සියලු දෙනාම තනි පක්ෂයක් හැටියට ස්වාධීනව තරඟ කරනවා. ෆුආද් ආජාර්කෝ එහෙනම් ස්වාධීන කණ්ඩායම් දෙකක් එනවා කිව්වා. එතකොට මං ඇහුවා ඇයි ෆුආද් ආජාර් ස්වාධීන කණ්ඩායම් දෙකක් එන්නේ? එතකොට එයා මට කිව්වා இல்லப்ப உங்களுக்கு விளங்குகள்ல நீங்க இது 2 வாரம் நீங்க இதை உண்டு கேளுங்க. இது இவன் ஒருத்தனை ஒரு ஆளை காட்டின இவன் மந்திரிச்சு பசில்ட நொமினேஷன் பேப்பர் எடுத்துக்கொண்டு சைன் பண்ணதுக்கு அது வேற வார அதை சொல்லி நீங்களே கேட்டு வந்துக்கோங்க. அதுல நாங்க எதிர்ப்பு இல்லை, நாங்க சும்மா அது வேற ஒரு இதுல கேக்கு, அது எங்கட வேற சொந்த பிரச்சனை. அப்படித்தான் அவர் சொன்ன.
அவரின் கருத்துக்கு நீங்கள் கூறும் பதில். அவர் சொல்லும் கருத்து அத்தனையும் முழுவதும் பொய். அவர் தமிழ் இப்போ என்ன கேட்டிருந்தால் இப்போ மக்கள் என்னோடு தான் இருக்கிறார். அத்தனை முஸ்லீம் சமூகம் தமிழ் பேசும் மக்கள் எனக்கு முழு ஆதரவு தந்திருக்கு. அதை அவங்களும் சகித்துக்கொள்ள முடியாது. ஃபுவாடாஜருக்கு ஒரு குறையும் சொல்ல முடியாது. எங்களை மக்களை திசை திருப்ப வேண்டும் என்றே ஒழிய அது சொல்கிறார். இப்போ அவர் அதெல்லாம் சொல்லிட்டு அவர் இதுக்கு முதலாகவே என்னிடம் கதைச்சார். அப்போ நான் அவரை ஒரு இடத்துல ஜனாசா ஒன்று போன நேரம் ஒரு மாதத்துக்கு முன்பு அப்போ அவரை சந்தித்து கொண்டு இருந்த நேரம் கதைக்கிறதான். இப்போ நாங்கள் ஃபயர் சார்ஜோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு நண்பர் மாதிரி காய்ப்போ அவர் ஒரு நண்பர், நல்ல நண்பர். அவருக்கு அன்று நாங்கள் சந்தித்தோம் தர்கா நகரிலே. இப்படி எல்லோரும் வந்து எனக்கும் ஒரு அழைப்பு வந்தது ஃபுவாடாஜருக்கும் வர சொல்லி. அவங்கள என்னடா எங்கள்கிட்ட இந்த 20 வருட காலமாக அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கல. அது காரணம் என்று சொல்லிட்டு அவங்களே சொல்லுகிறார்கள், நாங்கள் பெரும்பான்மை கட்சியுடன் போட்டியிட்டால் எங்களுக்கு கிடைக்காது, நாங்கள் சுயாதீன கட்சியில் போட்டியிட்டு அவர்களுக்கு வேண்டிய கட்சியில் போய் சேர்ந்து கொள்ள சொல்கிறார். அவங்களோட அவங்க அந்த 8 ஃபவுண்டேஷன் ஒரு கருத்து. அப்போ நாங்களும் அந்த கருத்து எங்களோட சமுதாயத்துக்காக வேண்டி நானும் அவ்விடம் சென்றேன். எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. நான் அங்கே போய் நின்று நாங்கள் அவர்களுக்கு தான் முதலாக நாங்கள் இந்த கோரிக்கை விடுத்தோம், நீங்கள் போட்டியிடுங்க, நாங்களுக்கு முழுமையான ஆதரவையும் தருது. எங்கள் அத்தனை பாண்டிய பிரதேசத்தில் உள்ள மக்கள் முழு ஆதரவையும் நான் பெற்றுத்தாரேன்னு சொன்னால் நீங்கள் இது கேளுங்க சுயாதீன கட்சி. அதே பிறகு இவங்க எல்லாரும் இதனிட்டார் விருப்பப்பட்டு. அடுத்தது தான் இவங்கெல்லாம் கட்சி சமுதாயம் முக்கியம் இல்லை, கட்சி முக்கியம் என்று நழுவி விட்டார்கள். அப்போ நான் இங்கே சந்தித்தேன், இங்கே மயது வீட்டில் ஜனாசர் நம்மளோட ஒரு தெரிஞ்ச 2 பேரும் 12 மணி பிறகு இந்த தேர்தல் பிறகு அவர் காய்ச்சி கொண்டிருக்க போது நாங்கள் எப்படி நிலவரம். அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த இஃப்திகார் இதுதான் காய்க்கிறோம், என்ன பிரச்சனை எப்படி உங்களோட நிலவரம். நாங்கள் அவர்கிட்ட இஃப்திகார் உங்களோட லீடர் மாதிரி எங்களோட குரு யார், அந்த அரசியல் குரு என்னுடைய இம்தியாஸ் பாக்கிர் மாக்கர் அவர்கள் ஏன் என்ன ஒரே கூப்பிடுறார்கள், சஜித் பக்கம் வர சொல்லி, சஜித் வர என்னதுக்கு என்ன ஒரே போஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன சும்மா அவரை காய்ச்சார். இது என்ன அவ்வளோமே அந்த இம்தியாஸ் பாக்கி காய்ச்சார். என்ன முழு இதெல்லாம் இருக்கு, வீடியோ எல்லாம் இது இருக்குது. எனக்கு அதை உங்களுக்கு வேணுமெண்டா காட்டலாம். ஆனால் அப்பா கேட்க அது ஒரே ஒரு பதில் என்ன சொன்னார் தெரியுமா, ஏன் கூட. அப்போ அதுக்கு அவர் சொன்னார், அவர் கூப்பிடுறதில்லை, என்னுடைய 10,000 வாக்குலையும் மண்ணை போடுறது தான் கூப்பிடுன்னு சொன்னார். மண்ணை போடுறா தெரிந்தானே அவருக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு. அதுக்கு தான் உங்களை கூட்டின்னு போய் சஜித்தை காட்டி இப்படி ஃபுவாடாஜர் சேர்ந்துட்டார் என்று சொல்கிறதுக்கு என்று நாங்கள் அதாவது இம்தியாஸ் பாக்கி பார்க்குறவரை கதைச்சது என்னுடைய இது. அவர் சொன்ன என்னென்னு கேட்டால், இப்படி சஜித் அவர்களும் என்ன காய்ச்சா அது எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் இருக்கி சாட்சி கூட தான் காய்க்கிறேன். அப்போ கதைக்கும் பொழுது நான் சொன்னேன் சேர அப்போ சமாளித்து விட்டுட்டேன். இதை நான் இம்தியாஸ் பாக்கி அவர் சஜித் எழுதிக்கிறாரு, இம்தியாஸ் பாக்கி மாக்காருக்கு வாகை ஆளுவா உங்களோட நண்பர் கூப்பிட்டோம் வாரண்டா வரல நீங்கள் சார். அப்போ அவர் கேட்டால் இப்படி சொன்னார். நான் தானே ஃபஸ்ட்டு அப்போ சொன்னது. இப்போ நான் சொன்னேன் இப்படி எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க இல்லையே, நாங்கள் சுயேட்சையில் போட்டிட்டு தான் கிடைக்கும் இல்லை அவர்கிட்டே கேட்டேன். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த கருத்து சொன்னேன், என்னோட பெரும்பான்மை கட்சியுடன் போட்டிட்டால் எங்களை சிறுபான்மைகளுக்கு ஒரு அங்கத்துவம் கிடைக்காது, பிரதிநிதித்துவம் கிடைக்காது பான்மை. ஏன்னு கேட்டால் நாங்கள் இப்போ உதாரணத்துக்காக சிவா எங்கள் கல்துறை மாவட்டத்தில் 2010ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 10 ஆசனங்கள் உள்ளது. அந்த 10 ஆசனங்களும் 7 ஆசனங்கள் இவங்களுக்கு போயிட்டு, யாருக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. மற்ற ஒரு ஆசனம் ஜேவிபிக்கு வெறும் 27,500 வாக்குகள் கிடைத்ததால தான் ஜேவிபி கிடைச்சது. இன்னும் ஒரு 2 ஆசனம் கிடைச்சது ஐக்கிய தேசிய கட்சி. அது வெறும் அந்த 51,000 சிச்சம் வாக்கு 2. ஆனால் எங்கள்கிட்ட தமிழ் பேசும் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கல. ஆனால் வாக்கு அளித்திருக்கோம், எங்களோட வாக்கு அளித்திருக்கோம், ஆனால் கிடைக்கல. சரியா? அதுபோல் 2015ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் இதே மாதிரி தான் 5 ஆசனங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும். அந்த அந்த முதல் 2010ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா வெறும் ஆதரவு கூட இருந்தது, மக்கள் ஆதரவு கூட. ஏனென்று சொன்னால் யுத்தம் முடிவிட்ட காலம் இல்லையோ, அந்த நேரம் மக்கள் ஆதரவு ஸ்ரீலங்கா சுதந்திரத்துக்கு இருந்தது. அதே மாதிரி 2015 நடந்த தேர்தலில் மக்கள் ஆதரவு ஐக்கிய தேசிய கட்சிக்கு தான் இருக்குது. அதான் கூட்டி இதான் மைத்திரிபால சிறிசேன எங்கள் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அமைத்தார்கள் ஆனால் களுத்துறை மாவட்டத்தில் தோல்வியுற்றது. 5 ஆசனங்கள் இவங்க பெற்றார்கள், 4 ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சி,
ஒரு ஆசனம் ஜேபிக்கு திரும்ப நிலைவரத்தை 28,500 வாக்குக்கு. நீங்கள் உரையை தொடரலாம். ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது உங்களிடம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். கேளுங்க. யார் பேசுறீங்க? நான் ஜஹரான் பேசுறேன். இருந்து 20 இந்த கேள்வி வந்து ஃபுவாதாஜியாருக்கு. ஃபுவாதாஜியார் 20 வருஷத்துக்கு யுஎம்பில கேட்டாரு மாநில சபைக்கு. இப்ப ஏன் சுயேட்சையில கேட்க காரணம் ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? உள்நோக்கம் என்னன்னு சொன்னால், அதை திரும்ப சொல்கிறோம், எங்களுக்கு பெரும்பான்மை கட்சியில் போட்டியிட்டு எங்களுக்கு வர முடியாது. அதான் தெளிவாக சொல்கிறோம். என்னென்னா, இப்போ பெரும்பான்மை இப்போ எங்களோட முஸ்லீம்கள் வாக்குகள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 90,000 வாக்குகள் இருக்குது. இந்த 90,000 வாக்குகளில் 80% வாக்களிக்கப்படும், 75% வாக்களிக்கப்படும். அப்போ 67,500 வாக்குகள் கிடைக்கும். இந்த 67,500 வாக்குகளில் சிவா 20% போட்டு கட்சிக்கு அளிக்கப்படும் மக்கள். அப்படி கல்துறை மாவட்டம் அப்படி தான் நடந்திருக்கு. அப்போ 54,000 வாக்கு தான் இருக்கும். இந்த 54,000 வாக்குகள் ஐக்கிய தேசியக்கு அளிக்கப்பட்டால், அது உதாரணத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கோ சதிதான் அளிக்கப்படும் என்று வச்சால், அதே இடத்தில் தான் எங்களோட முஸ்லிம் பிரதிநிதிகள் இருப்பார்கள். ஆனால் அந்த 3 மனாப்பை வரும். அதில் 2 வாக்கு விருப்பு வாக்குகள், அது 2 எங்களோட முஸ்லீம் பிரதிநிதிகள் போட்டியிடுகிறார்கள், அவர்களுக்கு போகும். அதில் ஒரு வாக்கு மீயும் மனாப், அது பெரும்பான்மை அப்பேச்சர்களுக்கு விழும். ஆனால் விழுந்தால் அவர்களுடைய வாக்குகள் தான் கூடி செல்லும் ஒழிய எங்களோட பிரதிநிதித்துவம், அது எங்களோட போட்டியிடும் ஐக்கிய தேசிய கட்சியிலோ சஜித்தனில் போட்டியிடுவர்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் பெரும்பான்மை இனத்தவர் எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இதுதான் இந்த 20 வருட காலமாக எங்களுக்கு பிரதிநிதித்துவம் ஒன்று கிடைக்காத காரணம். நாங்கள் அவர்களுக்கு வாக்கு கொடுப்போம், அவர்களுக்கு தரமாட்டார்கள். இதுதான் உண்மை. இதைத்தான் நான் அறிந்தேன். என்ன இது காரணம், எங்களுக்கு ஏன் இவ்வளவு முஸ்லீம்கள் வாக்குறது பிரதிநிதித்துவம் ஒன்று கிடைக்கிறது இல்லை. அதனால்தான் நான் சுயேட்சையால் போட்டியிட்டு எங்கள் சமுதாயத்துக்கு எவர்கள் நாங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவோம், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. அது எங்களுக்கு ஒரு ஆசனம் கிடைக்கும். எங்களுக்கு கட்டாயம் ஒரு இந்த 5% சாரப்படி எங்களுக்கு ஒரு ஆசனம் கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு வெறும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த இதுக்கான தான் சுயேட்சையில் போட்டியின் வழிய அவர்களுக்கு சிலர் சொல்கிறார்கள், கருத்து தெரிவிக்கிறார்கள், நாங்கள் விமர்சனம் பண்ணுறார்கள் ஒவ்வொரு விதத்தில். அதெல்லாம் சுற்றிலும் சுத்த போய் விளங்குதா? இதுதான் உள்ளமை. நாங்கள் இப்போ சில நேரம் எங்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சி அமைக்கிறார் என்றால் அந்த நிலைமை வந்தால் நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்போம். எவ்வாறு எங்களோட சமுதாயத்துக்கு ஆதரவு நாங்கள் வந்திருக்கோம். எங்களோட சமுதாயத்துக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு உணர்வோடு வந்திருக்கேன். அவர்களுக்கு குரல் கொடுக்குறது, உரிமை குரல், அவளோட உரிமையை பெற்று கொடுக்கணும். இவ்வளோ 20 வருட காலமாக ஏன் ஒரு பிரதிநிதித்துவம் பெறவில்லை? இப்போ மட்டும் நாங்கள் வந்து அதுக்காக சுயேட்சையில் வந்து போட்டு கேட்கிறார்கள். அந்த 20 வருடம் நாம் என்ன செய்தார்கள்? ஏன் ஒரு பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு கிடைக்கல? இதுதான் உண்மை. பெரும்பான்மை காட்சியோட போட்டியிட்டால் ஒரு நாளும் கிடைக்காது. அவர்கள் அளிக்கும் வாக்கு வெறும் குப்பையில் போடுற வாக்காகிவிடும். ஃபைரூஸ் ஹாஜி அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். நீங்கள் சஜித் பிரேமதாசவை விமர்சித்தீர்கள். ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கட்சி அவரை வேட்பாளராக தெரிவு செய்தது. இவ்வளவு விமர்சனங்கள் அவர் மீது இருக்கும்போது, கட்சியின் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் முதல் கீழ் வரை விமர்சனங்கள் இருக்கும்போது, அப்படியானவரை தெரிந்து தெரிவு செய்திருக்கிறீர்கள் போன்ற ஒரு உணர்வு வருவதல்வா மக்களுக்கு? இல்லை, இப்படித்தானே. உங்களுக்கு தெரியும், போன வருடம் ஏப்ரல் 21ஆம் தேதி நடந்த நாட்டில் சம்பவம். அந்த சம்பவத்தை வச்சு என்னுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை வர சொல்லி டெம்பிள் ட்ரீஸ்க்கு அர்லேகாமதி வர சொல்லி சொன்னார். சஜித் விவாதம் இல்லைன்னு வேலை உந்த வேலாவக்கணுமே, நீ கேட்குற டைம் சரியில்லை. ஏன்னா அந்த பம்ப்ஸ் பிளாஸ்ட் ஆகி 4 மாதம்தான் ஆகுது. ஏன்னா மக்கள்கிட்ட உள்ளத்தில் இது இருக்கி, இன்னமும் ஹாஸ்பிட்டல் ஆக்கள் படுத்து கிடக்குறாங்க காயம்பட்டு. உனக்கு வயசு 52 தான். உன்னோட தவப்பனார் இந்த நாட்டில் ஜனாதிபதியாகணும் 62 வயசு லைஃப் வாதாஜி அவரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் 62 வயசில். ஜேஆர் ஜெயவர்தன ஜனாதிபதி ஆகணும் இந்த நாட்டில் 72 வயசில். அப்போ உன்னோட வயசு சின்ன வயசு. இன்னும் அரசியலில் சரியான அனுபவம் இல்லாமல் மக்கள் ஆதரவு இருந்ததுக்கு போதாது, மக்கள் பேசினதுக்கு போதாது, முழு இலங்கையில் மக்களோட ஆதரவை எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு அந்த பக்குவம் ஒன்றை இல்லை. அதனால நாங்கள் இந்த முறை கரு ஜெயசூரியை நாங்கள் அந்த இடத்துல இறக்கி அப்புறம் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டி போட வைப்போம்.
நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. நீ பிரதம மந்திரி தேர்தலுக்கு நீ போட்டி போடலாம். இன்றைக்கு நீ பிரதம மந்திரி தேர்தலுக்கு நீ போட்டி போட்டு ஜனாதிபதி தேர்தலில் கரு ஜெயசூரிய போட்டு பிரதம தேர்தலுக்கு போட்டால் 2025 உனக்கு சரியான டைம் ஜனாதிபதி தேர்தலுக்கு வர்றதுக்கு. அதனால தான் அவருக்கு அந்த டைமை கொடுக்கறதுக்கு காலம் போச்சு. ஆனால் அவர் அந்த இடத்துல சரி சொல்லிட்டு வெளியே வந்து மீடியாவில் வேறு ஏதோ தான் பேசினார். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தானே. எங்களுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க 45 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ளவர். அவருக்கு நல்ல முன்னோக்கம் தெரியும், அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். இன்றைக்கு ஏஷியான்லேயே கூட ஒரு ஒரு நல்ல தலைமுத்துவம் தான் ரணில் விக்ரமசிங்க. இன்றைக்கு இந்த நாட்டுள்ள எக்கனாமியை செய்யக்கூடிய தலைமுறை தான் ரணில் விக்ரமசிங்க. உங்களுக்கு தெரியும் 2015 மஹிந்த ராஜபக்சேக்கு வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து 2017 வருஷம் வரக்காட்டி அவருக்கு ஆள்றதுக்கு காலம் இருந்துச்சு. ஏன் அவர் 2015 எலெக்ஷனுக்கு போக காரணம்? எங்களோட நாட்டில் எக்கனாமி முடிஞ்சிச்சு, எங்களோட பொருளாதாரம் அப்படி கீழே விழுந்துச்சு, எங்களோட நாட்டை தூக்குறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. அவருக்கு தெரியும். அன்றைக்கு நான் போனேன்னு சொன்னால் கவர்மெண்ட் சேவன் அரசாங்கத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல சந்தர்ப்பம் இருந்துச்சு. அதனால தான் அவருக்கு தேர்தலுக்கு போனார். போயிட்டு ரணில் விக்ரமசிங்க அன்றைக்கு எடுத்ததுனால தான் உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் வந்து பட்ட இதிலேருந்து 100 நாள் திட்டத்தை போட்டு சுமாராக அத்தியாவசிய ஐட்டங்கள்ல இருந்து பெட்ரோல்லேருந்து எல்லாத்துக்கும் விலை வாய்ப்பை குறைச்சது ரணில் விக்ரமசிங்கோட தலைமைத்துவத்தில் அவர் இருந்த பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சதுனால தான். உங்களின் ஒரு கருத்து இருக்கின்றது, அதை பார்த்துவிட்டு நீங்கள் தொடருங்கள். මේක කුමන්ත්‍රකාන චම්පික රණවක චම්පික තමයි මේක කරේ. චම්පිකට 2025 වෙනකොට මේ රටේ ජනාධිපති වෙන්න මේ රට අල්ලන්න ඒකට දාමු තුරුම්බුව තමයි අපේ හිටපු හොඳ අනාගතයක් අතේ තියාගෙන හිටපු අපේ හිටපු සජිත් ප්‍රේමදාස මහත්තයා දෙන්න කියලා වලේ වැටුණා. එයාට ඡන්දයක් දෙන්න ඕනේ. ඒ ඡන්දේලා සජිත් යන්නෙම නැහැ. ඒ ඡන්දය යන්නේ චම්පික රණවකට. இது ஒரு முக்கிய பிரச்சனை. சம்பிக்க ரணவக்க இஸ்லாமியர்களின் அடிப்படைவாதம் என்ற புத்தகத்தை கூட வெளியிட்ட ஒருவர். அந்த அணியில் இருந்து கொண்டு இந்த முறை எப்படி இவர்கள் சமாளிக்கிறார்கள்? உங்களின் பழைய நண்பர் முஜிபுர் ரஹ்மான் கூட அங்கே இருக்கின்றார். அது உண்மைத்தானே. இப்போ இந்த தேர்தலில் கூட அவர் ஓமாகம மாரகம கஸ்பேவை பண்ணிப்பிட்டு அந்த இடத்துல தேர்தல் பிரச்சாரம் எப்படி பண்ணுறாரு? நான் அந்த மதரசாவை மூடுவேன், நான் தனி பௌத்த நாடாக வரும், சஜித் பிரேமதாசன் அரசாங்கம் வந்து ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னால் இது 100% பௌத்த நாடாக நாங்கள் மாற்றுவோம், பௌத்த ஆட்சி தான் வரும். அவர் சொல்கிறதான ஃபோத்தாக்கிறது அது உண்மை தானே. இன்றைக்கு அவர் ஓமாகம மாறுவாங்க. இப்போ நடக்கிற கேம்பெயினில் கூட அதைத்தான் அவர் சொல்கிறாரு. நாங்கள் பேர்வள மதரசாவை மூடுவோம், நாவலப்பட்டி மதரசாவை மூடுவோம். அது நீங்கள் இப்போ சொன்னீங்க, நீங்கள் எனக்கு முந்தி சொன்னீங்க. எங்களோட அமைப்பாளர் வந்து அது அவருக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. இன்றைக்கு முஸ்லீம் மக்கள் யாராவது ஒரு மக்கள் இவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால் நாளைக்கு கட்டாயமாக சத்தியமாக எங்களோட சமுதாயத்துக்கு அழியக்கூடிய வாக்காக தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அரசியலில் மோசமான அரசியல்வாதி தான் சம்பிக்க ரணவக்க. அது நான் எந்த இடத்துல எந்த மேடையிலையும் பேசுகிறது தான். சம்பிக்க ரணவக்கன்ற மஹிந்த ராஜபக்ச வந்து அவர் அரசியல்வாதியா, அவர் நல்லவர் தான். என்றைக்கு சம்பிக்க ரணவக்க போய் மஹிந்த ராஜபக்சோட சேர்ந்தார், அண்டையார் முஸ்லீம்களுக்கு ஒரு எதிரியாக மாறினார். முஸ்லீம்கள்னு ஒரு எலர்ஜிக்காக போச்சு அவருக்கு மஹிந்த ராஜபக்ச. ஏன்னா அவர் தலையை கழுவுரு. அதே தான் எங்களோட அரசாங்கத்தில் வந்து ஐக்கிய தேசிய கட்சியில் செய்ய பார்த்தார் 5 வருஷமாக. ஆனால் என்னுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க இடம் கொடுக்கல. அவர் இடம் கொடுக்காத ஒரே காரணத்தால் அவருக்கு அதை செய்ய முடியாமல் போச்சு. ஆனால் அதை அவருடைய கதையையும் இதையும் நம்பித்தான் இன்றைக்கு ஒரு கூட்டமே. ஏன்னா இப்போ இருக்கிற கூட்டம் இப்படி தானே சிவா. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 5 வருஷம் எங்களோட அரசாங்கம் இருந்து இவங்க எல்லாம் கேபினெட் மினிஸ்டர் எடுத்தவங்க மிச்ச பேர் இருக்கிறாங்க. சரியா? கேபினெட் மினிஸ்டர், ராஜாங்க மினிஸ்ட்ரி, உப கேபினெட் மினிஸ்ட்ரி இப்படி எடுத்துட்டு நல்ல சுதந்திரமாக வாழ்ந்தவங்க. இவங்க யாரும் ஊருக்கு போகல எலெக்ஷனுக்கு. அந்த 5 வருஷத்தில் மக்கள் தொடர்பு வச்சுக்கொள்ள இல்லை. அவங்க கொழும்புலே சுதந்திரமாக இருந்தாங்க. இந்த ஹரின் ஃபெர்னாண்டோ எடுத்து பாருங்கள். அவர் பதிலில் போனதானே 1,96,000 வாக்கெடுத்தவர். இந்த தானே நேஷனல் லிஸ்ட்டில் கேட்குறாரு. காரணம் என்ன? அவர் பதிலுக்கு போக முடியாது. எங்களோட கட்சியில் செஞ்ச பெரிய தவறு இவங்க யாரையும் அந்த அவங்களோட சீட்டில் போய்ட்டு ஒர்க் பண்ண வைக்கல. அதே தான் நீங்கள் பேர் சொன்னவர் மத்திய கொழும்புக்கு ஒன்றுமே செய்யலை. மத்திய கொழும்புக்கு அவர் எதுவும் செய்யலை. எங்களுடைய அமைப்பாளர் முன்னால் நாங்கள் மத்திய கொழும்புல பாராளுமன்றத்துக்கு அனுப்பினவர் வந்து மத்திய கொழும்புக்கு எதுவும் செய்யலை. இந்த பொருளாசனை அந்த கொலோனாவை ஆசனைகிற அமைப்பாளரும் அதே தான். அவர் இன்றைக்கு அந்த 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 டெவலப்மெண்ட்டை பற்றி இன்றைக்கு கொலோனாவையில் மக்கள் படுற கஷ்டத்துக்கு என்னுடைய முன்னாள் பிரதம மந்திரி என்னுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க கொலோனாவை டெவலப் பண்ணுங்க சொன்னனால தான் அவர் இன்னைக்கு தைரியமாக பேசுகிறாரு. நீங்கள் தேர்தல் மேடைகளில் கூட அதனை கூறியிருக்கிறீர்கள், அதை பார்ப்போம் நாங்கள்.
අනුත්තරේ ප්‍රේමදාස මහත්තයා අපින් නැති වෙච්ච ගමන් 94 මාචන්දේ සජිත් ප්‍රේමදාස සිරිකොතර ගෙනලා නායකතුමා කිව්වේ ඔබතුමාගේ තාත්තා මෙතකොළඹ ආසනය ඇදුවේ. ඔබතුමාගේ තාත්තාගේ ආසනේ මෙතකොළඹ ආසනේ. ඔබතුමා ඉල්ලන්න ඕනේ මෙතකොළඹ ආසනේ. කිව්වද නැත්නම් මන්තුමේ? මෙතකොළඹ ආසනේ ඔබතුමා ඉල්ලන්න ඕනේ ඔබතුමා. සජිත් ප්‍රේමදාස කිව්වේ මොකද දන්නවද? මම මෙතකොළඹ ආසනේ ඡන්දෙ ඉල්ලන්න. මගේ තාත්තා බෝම්බ ගාලා මැරුවේ මෙතකොළඹ ජනතාව. මගේ තාත්තා මැරුවේ කොළඹ ජනතාව. හොඳටම ඔළුවේ තියාගන්න. අද වෙනකන් අවුරුදු 5ක් නිවාසය ඇමති වෙලා කොළඹට එක ගයක් හදලා දුන්නාද සජිත් ප්‍රේමදාස කවුරු හරි කියන්න බලන්න. සෞඛ්‍ය ඇමති වෙලා 2002 ඉඳලා අවුරුදු 4ක් හිටියා. අවුරුදු 3ක් හිටියා. කොළඹට එක සේවයක් කරාද? කරේ නෑ. හේයි අපේ මගේ තාත්තා මෙරුවේ කොළඹ කට්ටිය කියලා තමයි එයාගේ ඔළුවේ තියෙන්නේ. අද කොළඹ දිස්ත්‍රික්ක එකට එනවා ඡන්දය ඉල්ලන්න ඒකත් වෙනම. අර මනුස්සයා පොඩ්ඩක් ඉවසගෙන හිටියා නම් අපේ පක්ෂේ නායකත්වය ගන්න තිබුණානේ. அரசியல்வாதிகள் நீங்கள் கூறுவது போல காலத்திற்கு காலம் மாறலாம். அப்படி சில வேளை சஜித் மாறி இருக்கலாம் அல்லவா? என்னத்துக்கு? காலத்திற்கு ஏற்றவாறு முன்னர் ஒரு கருத்தையும் இப்போது ஒரு கருத்தையும். இல்லை அப்படி இல்லை வந்து ஏன்னா நான் வந்து ஒரு தொழில் செய்கிறான்னு சொன்னேன். இப்போ ஃபுவாத் அஜார் செய்கிறாரு ட்ராவல்ஸ். அவருக்கு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ரிசப்ஷன் ஹால் ஒன்று இருக்கு. அவர் தொழிலை மகனுக்கு அந்த தொழிலை தான் கூடுதலாக படித்து கொடுப்பாரு. ஏன்னா அவரோட தொழில் ட்ராவல்ஸ் தொழில் அவரோட வயசு வந்து அவர் அந்த தொழிலுக்கு தான் போவான் மகன். அதே மாதிரி மத்திய கொழும்பு இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சின்ற ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஆக்குனே பிரேமதாஸ் தவிர முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாஸ். ஆனால் அந்த இதை அவர் 93 அவர் மறைஞ்ச போகிறோம் அதை மவனுக்கு எடுங்கன்னு சொல்லி சிறிகோத்தில் சொல்லி கூட இவர் எடுக்காத காரணம் என்ன? என்னை தவப்பனை கொண்டே மத்திய குழு மக்கள் எனக்கு அது தேவையில்லை. அதனால தான் இது வரைக்கும் இப்போ 5 வருஷம் கடைசி 5 வருஷம் அவர் தான் வந்து ஹவுசிங் மினிஸ்ட்ரி இப்போ நான் சொன்ன மாதிரி தான். அதில் என்ன மாற்றமும் இல்லை. மத்திய குழும்புக்கு அவர் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லட்டும். அவர் ஒரு வீடு மத்திய குழு மக்களுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? எங்களோட மக்கள் லெட்டர் எடுத்துகிட்டு போவாங்க, அவர்கிட்ட போய்ட்டு வீடு கேட்க கொடுக்க போனால் அந்த லெட்டருக்கு சலக்காபால்னால தான் ஒரு பதில். அந்த லெட்டர் போனோடனே மறுபதில் வரும் வீட்டுக்கு. அப்படி சலக்காபாலன்னா இது வரைக்காடு யாராவது ஒரு கொடுத்த லெட்டரில் கூட ஒரு அதுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுக்கிறோன்னு சொல்ல இது வரைக்காடு செஞ்சு இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா நாங்கள் அரசியல்வாதியெல்லாம் பேசலை, நான் ஒரு பொதுமக்களாக ஒரு மக்கள் உள்ளத்தில் வாழ்கிறக்கூடிய ஒரு 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 மனுஷனாக ஃபைரூஸ் ஹாஜின்னு மட்டும் தான் நான் பேசுகிறேன். எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இப்போ இந்த 5 வருஷம் முன்னாள் எங்களுடைய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு கூட மேடையில் வந்து பேச முடியாது. அவர் என்ன செஞ்சேன்? ஆனால் குரல் கொடுத்தேன்டுவார். நான் குரல் கொடுத்திக்கிறேன். குரல் கொடுத்தா போதாது, அந்த குரலை நீங்கள் செயலில் என்ன செஞ்சுக்கிறீங்க? பாராளுமன்றத்தில் குரலை கொடுத்து முடியாது தானே. அதில் 225 பாராளுமன்ற எம்பி மாறிக்கிறாங்க, கேபினட் மினிஸ்டர் மாறிக்கிறாங்க, எங்களோட அரசாங்கம் இருந்துச்சு, எங்களோட ஜனாதிபதி இருந்துச்சு. நீங்கள் அதில் எடுத்து சேவை என்ன செஞ்சீங்க மக்களுக்கு? மத்திய கொழும்பு மக்களுக்கோ கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் மக்கள் என்ன செஞ்சது நீங்கள் ஒன்று சொல்லணுமே. இப்போ நீங்கள் தேர்தலில் நீங்கள் இன்னொரு கட்சியில் போயிட்டு கேட்குறீங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் குரூப்பில் போய்ட்டு மக்கள்கிட்ட போய்ட்டு ஆதரவு கேட்குறீங்க. இந்திய மக்கள் உங்களை வெறுத்திருக்கிறாங்க. நீங்கள் குரல் கொடுத்து என்ன வாய்ஸ்ன்னு பேசக்கூடாது. அந்த வாய்ஸை நீங்கள் மக்கள்கிட்ட என்ன செயலில் செஞ்சீங்க வாய்ஸ், அதுதான் முக்கியம். இப்போ ஃபைரூஸ் ஹாஜர் என்றைக்கும் வாய்ஸ் கொடுக்கலன்னுவாங்க. நான் மேல் மாகாண சபையில் பேசாத பேச்சே இல்லை. ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய எல்லாத்துலையும் குரல் கொடுக்காமல் இந்த லெவலுக்கு வர முடியாது. ஆனால் எங்களோட குரல் மக்கள் உள்ளத்தில் தான் வாழ்றது. குரல் கொடு மக்களுக்கு சேவை செய்ய தான் குரல் கொடுத்துக்கிறோம். ஆனால் நாங்கள் குரல் கொடுத்தாலும் மக்களுக்கு சமூக சேவை செஞ்சுருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம் வந்து நாங்கள். ஆனால் அவங்க குரல் கொடுக்குறாங்க, அந்த குரல் அதோட குரலோடு முடிஞ்சிருது. இருக்கிற மைக்னால் கடிச்சோன்னு அந்த குரல் முடிஞ்சிருச்சு. ராவிக்கு டிவியில் தான் வந்து நிற்கிறாங்க. ஆனால் சமூக சேவை ஒன்று செஞ்சாரா என்ன சார்? அவங்க செஞ்சேன்னு சொன்னாலும் ஒன்று செய்யலாம். இந்த கம்பேர்லிய ப்ரொஜெக்ட் என்னுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க கம்பேர்லிய ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. மத்திய கொழும்பில் என்னென்ன வேலைகள் செய்யப்பட வேண்டும்? முக்கியமாக செய்யப்படக்கூடிய வேலை தான். ஏன்னா உங்களுக்கு சொல்ல போனால் வந்து இன்றைக்கு மத்திய கொழும்பை பொறுத்தவரையில் ஒரு தோட்டத்தில் வந்து ஃபுவாத் ஹாஜர் 160 வீடு இருக்கும், 150 வீடு இருக்குது, 120 வீடு இருக்குது, 140 வீடு இருக்குது. ஏன்னா மத்திய கொழும்பு ஒரு சின்ன ஒரு இடம். ஆனால் 1,39,000 வாக்கு இருக்கிற இடம். கழுத்தறையில் பேர்வலை சீட் எடுத்தால் வந்து ஏறி இறங்குறதுக்கே நாள் கணக்கு வேணும். மத்திய கொழும்புன்னு சொல்லி ஒரு நாளில் சுற்றி பார்த்துட்டு மக்கள்கிட்ட போய்ட்டு வாக்குச்சீட்டை கொடுத்துட்டு வாக்கு கேட்க வேண்டிய இடம் தான் மத்திய கொழும்புன்ற இடம். ஏன்னா அவ்வளோக்கு ஜனத்தொகை உண்ட வாழக்கூடிய இடம். ஆனால் அங்கே டாய்லெட் வசதி அல்லாட உதய கொண்டு நான் ஒவ்வொரு இடத்துலையும் 160 வீடு இருக்கிற இடத்துக்கு 10 டாய்லெட் 12 டாய்லெட் இருந்தது. அவ்வளவு இந்த ரிசப்ஷன் ஹால் ஆக்கி 160 வீட்டுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கிறேன். 160 வீட்டுக்கு பாத்ரூம் வசதி வாட்டர் லைன் எடுத்து கொடுத்துருக்கிறேன். நான் செஞ்சிருக்கிறேன். ஆனால் நான் மீடியாவுக்கு வர இல்லை. நான் இது மீடியாவுக்கு சொல்ல இல்லை, மீடியாவுக்கு சொல்ல தேவையில்லை. நான் செஞ்சது படைச்ச ரப்புக்கு தெரியும், படைச்சவனுக்கு தெரியும் செஞ்சது உண்மை. இவனோட 15 வருஷம் 20 வருஷம் பொலிட்டிக்கல் லைஃப்பில் மந்திரியாக இருந்து இவன் செஞ்சிருக்கிறான்.
மக்களோட தொடர்பு வச்சிருக்கிறான். அதனால இவனை கட்டாயம் பாராளுமன்ற படைச்சவன் முடிவு எடுக்கணும். ஏன்னா ரப்பு சொல்கிறான், நீ தெண்டி நான் துணை செய்கிறேன். அதுதான் உண்மை. நான் தெண்டிக்கிறேன். ஏன்னா நாங்கள் செஞ்சோம் இல்லைன்னு யாருக்கும் பேச முடியாது. அதனால தான் நான் ஒரு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு மாகாண சபை மேல் மாகாண சபை எலெக்ஷனில் நான் எடுத்த வாக்குகளை நீ எடுத்து பார்க்கலாம். என்னை லீஃப்லெட்டில் கூட நான் ஃபஸ்ட் அடித்து கொடுத்துருக்கிறேன். அது பொய் இல்லை. ஏன்னா இப்போ இது கம்ப்யூட்டர் காலம். எதில் போனாலும் 2014 ஃபைரூஸ் ஹஜார் என்ன எடுத்தார் கம்ப்யூட்டரில் பார்த்தா உடனே அதில் வந்து. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட நீங்கள் போட்டியிடுவதாக இருந்தது, ஆனால் ஏதோ நடந்துவிட்டது. இப்படி தானே சிவா, அது பார்ட்டியோட டிசிஷன். நாங்கள் பார்ட்டி தலைமைத்துவத்துக்கு அடிப்பணிஞ்சு போகணும். ஏன்னா பார்ட்டி ஏன்னா நான் அண்டையிலேருந்து இன்றைக்கு ஒருக்காடு யூஎன்பி தானே. அண்டையிலேருந்து இன்றைக்கு ஒருக்காடு யானைச்சின்னா ஐக்கிய தேசிய கட்சி. நான் பார்ட்டி லீடர்ஷிப்பாக மதிக்கிற ஒரு ஆள். பார்ட்டி லீடர்ஷிப்பில் என்னைய கூப்பிட்டு சொன்னாங்க, ஃபைරුස් මේ 2015 ඡන්දයේදී ඔපොඩ්ඩක් පස්සට වෙලා ඉන්න ඕනේ. ඔයාට බස්සාර පළාත් සභා ඡන්දයක් ආවොත් ඒක අනිවාර්යයෙන් ඔයාට ඇමතිකමක් දෙනවා. ඔයා 2020 මම ඔයාව අරගෙන යනවා පාර්ලිමේන්තුවට. என்ற லீடர் சொன்னார் எனக்கு. நான் பார்ட்டியில் இருக்கிறனால, எனக்கு பார்ட்டியில் நம்பிக்கை இருக்கிறனால, நான் அரசியலில் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லாதனால, அரசியலில் போயிட்டு தான் நான் வீடு வாங்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, அரசியலில் போயிட்டு தான் நான் ஜீப் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எல்லாம் அல்லாட உதவி கூட ரப்ப எனக்கு தந்திருக்கிறான். அதெல்லாம் தேவையில்லாதனால நான் உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கைக்கும் மற்ற 2 முஸ்லீம் கேண்டிடேட்டுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி அவங்க பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பணும். எனக்கு கிடைக்கலன்னு நான் வேறொரு கட்சி மாறினா நீங்கள் கேட்குற கேள்வி சரி. கிடைக்கலையே கவலைப்பட்டு நீங்கள் மாறுறீங்களேன்னு. அன்றைக்கு சிறிக்கோத்தையில் வந்து எனக்கு கிடைக்கலன்னு அன்றைக்கு ஜும்மா டைம், வெள்ளிக்கிழமை ஜும்மா மாரகமா பள்ளியில் தொழுந்துட்டு சிறிக்கோத்தை டெம்பிள் சிறிக்கோத்தைக்கு வந்துட்டு நான் வெளியே வர்றேன். மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வருது, கொழம்பு டிஸ்ட்ரிக்ட் பொது பெருமுன லிஸ்ட்டில் நான் சைன் பண்ணணுண்டு, உங்களுக்கு என்ன செஞ்சு தரணும், உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் செய்கிறோம். உடனே 4 மணிக்கு வந்து ஜனாதிபதியை மீட் பண்ண சொன்னாருண்டு. நான் சொன்னேன், நான் யூஎன்பிக்காரன், எனக்கு கட்சி மாற வேண்டிய அவசியம் இல்லை, நான் பணம் சம்பாதிக்க வேண்டிய அரசியல் அவசியம். அந்த கொள்கை உறுதிப்பாட்டு இருப்பதால் தான் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். கட்சி தலைமைத்துவமும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். கண்டிப்பாக. ஃபுவாட் ஆஜியோருடன் தொலைபேசியில் பேச இஃப்திகார் காத்து கொண்டிருக்கின்றாராம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, கேளுங்க. நான் இஃப்திகார் ஜமீல். நான் ஃபுவாத் ஆஜியோட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் கேளுங்க உங்களுக்கு கேள்வியை. ஃபுவாத் ஆஜியோட ஒரு கேள்வி கேட்கணும். ஃபுவாத் ஆஜியாரும் களுத்துறை மாவட்டத்தில் சுயேட்சையாக கேட்கணும்னு சொல்லி களமிறங்கணும்னு சொல்லி YMMAயும் உலமா சபையும் ஒன்று சேர்ந்து தர்கா நகர்ல ஒரு கூட்டம் ஒன்று வச்ச 8 ஃபவுண்டேஷன் அதில் ஒரு முடிவுக்கு வந்த அந்த இண்டிபெண்டன்ட் குரூப்பாக கேட்குறேன்னு சொல்லி அந்த நேரம் புவாதாச்சார் என்னட்ட பப்ளிக்ல சொன்ன அப்படி என்ன 2 குரூப் வார உங்களோட குரூப் உண்டு எங்கட குரூப் உண்டு அண்டு. அப்போ நான் அவரிடம் கேட்டேன், ஏன் இந்த குரூப் வரணுமெண்டு. அந்த நேரம் புவாதாச்சார் சொன்ன, உங்களுக்கு விலங்கு இல்லப்ப இது பசில்ட அண்டு, இது பசில் சல்லி கட்டி நாமினேஷன் பேப்பர் அனுப்பிக்கிறேன் அவரே அவரோட வாயால் சொன்னேன். அப்போ அப்படி சொன்னவர்கிட்ட எனக்கு புவாதாச்சார கேட்கணும், அதை பசில்ட குரூப்பை நீங்க சமூகத்துக்காக போராடுன்னு சொல்ற என்ன எப்படி என்று. அது முற்றிலும் கூறுவது போய். நான் பெசில்ட அது கதைக்கவே இல்லை. இவரிடம் கேட்டேன். இவர் நல்ல நாங்கள் போன நேரம் அவர் இஃப்திகா ஜமீல் அவர்களே கூறினார் நல்ல விடயம் என்று. அடுத்தவங்க கேட்கும் பொழுது கேட்டேன், என்னத்துக்கு திடீரென்னு நழுவிட்டீரண்டு. ஹஜியார் உங்களுக்கு தெரியா, எனக்கு சஜித் கோல் பண்ணினேன். සජිත් කෝල් පනි කේට නම වෙනක් කෙනෙක් දාන්න යනවා, ඔයා මොකෝ අස්සම් කරනවද නැද්ද නේ. අප කේටා සර් මේ මොනවද එච්චර හදිස්සියෙන් නෑ මට ඉන්දියාස්ගේ පුතා இல்லනවා ආසනේ ඒ හින්දා දාන අழுச்சுடி தானா அவர் உடனே கட்சி முக்கியமட்டு போனது இல்லைன்னு கேள்வாங்க அவருக்கு ஏன்ட்டு அவர் சொன்னார். இம்தியாஸ் பாக்கி மக்களோட மகனை அவங்க நொமினேட் பண்ணி இவருக்கு பதில் அவங்களோட அந்த கட்சியில் கருத்துரை மாவட்டம் போட்டிடுவதற்கு அவருக்கு கேள்வி நான் சொன்ன பொய்யா என்று சொன்ன அதுக்கு அந்த கட்சியில் அவரோட பிரதிநிதித்துவ பாதுகா 7 வருட காலமாக அவரோட கட்சிக்காக வேண்டி எவ்வளோ செய்திருக்கிறாரோ அந்த பிரதிநிதித்துவம் விட முடியாது கட்சியில் அவருக்கு தந்த ஆர்கனைஸ் செய்த அதுக்காக வேண்டித்தானா அவர் வெளியாண்டு என்று சொன்னார். அடுத்து அதே மாதிரி தான் அதனால தான் அவர் இந்த சுயேட்சைக்குள்ளே போட்டியிட வரவில்லை. அவருடைய சமூகத்தை பற்றல்ல, அவருக்கு தேவை அவருடைய ஆசனம், அவருடைய அந்த பிரதிநிதித்துவம் ஐக்கிய தேசிய கட்சியில்
அந்த சஜித்தோட சேர்ந்ததால் இவருக்கு இல்லை. ஏன்னா அதனால் இம்தியாஸ் பாக்கிற மகானை அதில் போட்டியிட வைக்க போகிறாங்களாம். அதுக்காக வேண்டித்தானே அவர் வெளியேறேன்னு என்று சொன்னார். சொன்னா இல்லைன்னு கேளுங்க. நீங்கள் அதனை மறுக்கிறீர்கள். எதை மறுக்கிறேன்? குற்றச்சாட்டை. இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறேன். நான் என்னது வெசியில் இப்போ நான் ஒருத்தரும் தலைசான ஃபுவாட் ராஜ் ஒரு நாள் ஒருவருக்கும் காசுக்கு வாங்கலாம். அது உண்மை. எனக்கு என்னுடைய சஜித்துக்கும் வாங்க முடியாது, மஹிந்தைக்கு வாங்கலாம், கோத்த ஒருவருக்கும் வாங்க முடியாது. ஆனால் நேர்மையாக சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பேன், அது உயிரையும் கொடுப்பேன். இப்போ நான் கூட கெட்ட தெளிவாக இவங்க இப்போ 20 வருட காலமாக என்ன செய்தார்கள் சும்மா சிந்திங்களேன். ஒரு பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ளல. என்ன செஞ்சது கல்தர் மாவட்ட மக்களுக்கு என்ன செய்த ஒன்றுமில்லை. சும்மா இருந்தது மட்டும்தான் முக்கியம். இவங்க 2 பேரும் சும்மா மற்ற தூபாடிக்கொண்டு சும்மா கடைக்கு நாங்கள் கடைக்கு போகல, அவங்க தான் கடைக்கு போய்த்துக்கிட்டு சும்மா இருக்க மக்களை எந்த மக்கள் எங்களை கழுத்துற தமிழ் பேசும் மக்கள் எல்லாரும் ஏமாற்றி கொண்டு ஒன்றும் தெரியாமல் அவங்கள ஒரு அறிவெளிகளின் காலம் என்று சொல்லுவார்கள். அவங்கள அது மாதிரி தலை அடக்கி இறக்கி இந்த அவங்களுக்கு சொல்லுறதில்லை. வாக்கிட பொறுமதி ஒன்றும் சொல்லாமல் அவங்களோட அடிமை மாதிரி அடிபடுத்தி கொண்டு தான் இருந்தார். இப்போ எங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அவர் வரமாட்டார். இவர் தொலைபேசி கட்சிக்கு அளிக்கும் வாக்குகள் குப்பையில் கொட்டினமாக சமன். இது நான் இப்போ உறுதிப்பட சொல்கிறேன். நான் சொல்ல எங்கள் அத்தனை மக்களும் சொல்கிறார். இப்போ வாக்கொண்டு இருக்கிறதானே இந்த வாக்கு தொலைபேசி கட்சி போட்டால் சிலர் இந்த ஒன்று கணக்கு பார்க்காம சும்மா நாங்கள் கட்சி இப்போ நானும் ஐக்கிய கட்சி ஆதரவாளர் தான். நான் அதுக்கு விரோதமாக போகல. நான் இவரோட எங்களோட சஜித் தலைவருக்கு நான் கழிச்சது எல்லாமே இருக்கு. அவர் என்ன கழிச்சா ஏன்னா ඉන්දිපන්ල පොන්නජන සේර මම මේවට කියන මම ගිය අපිට ආවුත් අපි මේ කල්තරම දිස්ත්‍රික්කයේ අපිට තියෙන சொந்த சுழு பிரமாண சிறு அளவு தான் அந்த வாக்குகள் இருக்கு. அதில் இதில் போட்டிட்டா கிடைக்காது. நாங்கள் போட்டிட்டு நீங்கள் அரசாங்கம் தான் உங்களுக்கு ஆதரவு தருவோம். அதில் ஒரு சந்தேகம் இல்லை. இப்போ அதே மாதிரி இவர்கள் 20 வருட காலமாக இருந்து என்ன செய்தார்? சும்மா கதைச்சு வேலை. மக்களோட உணர்வுகளை புரியணும், அவங்க படுகிற கஷ்டத்தை தெரியணும். நான் அதில் அனுபவப்பட்டேன். அவங்களோட நான் இருந்த அந்த மக்கள் சேர்ந்து 20 வருட காலமாக அரசியல் இல்லாமல் இருந்தே நான் அவர்களுக்கு சேவை செஞ்சிருக்கேன். அது ஒரு என்ன நான் ஒரு சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு தெரியும். இவங்க ஒரு கதையை போட்டார்கள். தர்கா நகரில் என்னத்தை செஞ்சுட்டு இவங்களோட ஒரு ஆள் ஒரு வருஷம் ஒரு இதில் வீடியோ கிளிப் போட்டிருந்தார். நான் பதில் சொல்லலை. இன்னமும் ஒரு என்னிடம் ஒரு எனக்கே ஞாபகம் இல்லை. நான் ஒரு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஒரு ரோயல் காலேஜில் படிக்கிறதுக்கு இந்த ஒர்க் இருக்கும். அதுவும் அவர் சொல்கிறார் இவர் தர்கா நாள் இப்படி புவாராஜர் ஒன்று செய்யலைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு செஞ்சிருக்கு படிப்புறதுக்கு. அவங்களே சொல்கிறாங்க எனக்கே ஞாபகம் இல்லை. மாதம் 15,000 கொடுத்து அவரை ரோயல் காலேஜில் படிக்க வச்சிருக்கு. அப்புறம் அவர் சொன்னதான் எங்களுக்கே ஞாபகம். எங்களோட ஆஃபீஸால் எங்களோட சேலரி எல்லாம் கல்விக்கு தான் கொடுக்குது, எல்லாம் ஸ்காலர்ஷிப்புக்கு தான் கொடுக்குது. அதை எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீடியாவில் விளம்பரப்படுத்தாமல் நான் ஒரு விளம்பரம் படுத்த மாட்டேன். நான் சொல்லிருக்கு எவருக்கு விருது செஞ்சாலும் 3ஆவது ஆளுக்கு தெரியக்கூடாது. அது எங்களோட மார்க்கம். எங்களுக்கு சொல்லி இந்த கையால் கொடுத்து அந்த கொடுக்க நீங்கள் பெரும் பயிர்சாஜை செல்கிற மாதிரி அவரே மீடியா கொண்டு சொல்கிறது சொல்ல. சிலங்க தான் பெரும் புகழும் எடுக்கிறதுக்கு இந்த பொய்க்கு இதண்டி கொண்டு மீடியாவில் போயிட்டு கொண்டு அது இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட மார்க்கப்படி எங்களுக்கு சொல்கிறாங்க ஃபாருக்காஜா அடுத்த கையில் கருத்து இந்த கை கொடுத்து தெரியப்படாது. அப்போ நாங்கள் எவ்வளோ சொன்னோம். நாங்கள் சொல்லலை, தர்கானார் மக்களே சொல்கிறாரு. சிலதுக்கு இவங்க பார்க்குற எங்களை இந்த விமர்சிக்கிறதுக்கு ஒவ்வொரு அந்த புவாராஜாரும் ஒன்றாலும் விமர்சிக்க முடியாது. நாங்கள் ஒரு தவறும் செய்து சுத்தமான கை, எல்லாரும் கொடுத்த கையோ எடுத்த கையும் இல்லை, லஞ்சம் பெற்றதும் இல்லை, எல்லாம் போய் இவர்கள் ஏன் அப்போ 20 வருட காலமாக ஒரு பிரதிநிதித்துவம் பெறவில்லை? இதுதான் முக்கியம். எங்களுக்கு பெஷிலோட செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏன் பெஷிலோட செய்யணும்? எங்களுக்கு ஒருத்தரும் இவங்களுக்கு புகாராஜருக்கு ஒன்றும் சொல்ல முடியாததால தான் இப்படி கதை இறக்குறாங்க. இப்போ என்ன இப்போ இவர் காய்ச்சது உங்களை போட்டு சும்மா இதை போட்டு காட்டுறார். இவரே தான் தர்கா நகரில் போயிட்டு நாங்கள் சொல்லலை எங்களுக்கு இதில் வர முடியாது, எங்களுக்கு முஸ்லீம்களோட வாக்குகளை வேணும் அப்படி சொல்கிறார். அந்த வீடியோ இருக்கு. இந்த தர்கா நகரில் நீங்கள் சிங்கள மக்களோட நான் வாக்குகளை அமைச்சு வச்சு எங்களுக்கு முஸ்லீம்களோட வாக்கள் தேவையில்லை என்று அங்குள்ள அந்த 8 ஃபவுண்டேஷன் என்றவரே கூறுகிறார்கள். உங்களுக்கு இதை பார்க்கலாம், வீரமடா இதை போட்டு கொடுங்க. அப்போ இப்படியெல்லாம் நான் ப்ரூஃபோட தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே கதைக்கிறதுக்கு இந்த பொய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இந்த பெஷிலே கிடைக்கிறது நான் சமுதாயத்துக்கு தான் வெளியே வந்தேன். எங்களுக்கு இந்த பெரும்பான்மை கட்சியோட போட்டிட்டு மிஸ்டர் சிவா ஆசனம் மட்டும் கிடைக்காட்டி நாங்கள் அதில் போயிட்டு சும்மா இரவு விழுந்த குடியில் பால் விழ இல்லைம்மா நீங்கள் விழுவீங்களா? சும்மா தெரியாமல் கேட்குறோம் ஃபைஸ்ராஜார். நாங்கள் இரவு விழுந்த குடியில் பால் விழுவோமா? இல்லை. இப்போ நாங்கள் இந்த கழுத்தறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சிறுபான்மையினர்களுக்கு கட்டாயம் பெரும்பான்மை கட்சியோட போட்டியிட்டால் ஒரு நாளும் கிடைக்காது. ஏன்னா இந்த வாக்குகள் விழும் விகிதம் நாங்கள் பெரும்பான்மை கட்சிகளுக்கு அளிப்போம், அவர்களுக்கு தரமாட்டாங்க. இதுதான் உள்ளமை.
இப்பொழுது நடக்கிற தேர்தலிலையும் அவரே சொல்கிறார். மிஸ்டர் இம்தியாஸ் நம்முடைய நண்பர் இஃப்திகார் ஜமீலே கூறினார் ஒரு தொடருடன், அதே இடத்துல 10 ஆசனங்கள் வரும் என்று. இந்த 10 ஆசனங்களும் அவரே கூறுகிறார் 6 ஆசனங்கள் இதுக்கு வரும், எதுக்கு போட்டுவைக்கு, 3 ஆசனங்கள் டெலிஃபோன் சின்னத்துக்கு, 1 ஆசனம் ஜேவிபிக்கு. இந்த 3 ஆசனங்கள்லையும் அதான் திமிங்கலம் சொல்லுவாங்களே, எதில் இந்த அரசியலில் ராஜித நமது நண்பர் ராஜித சேனா தான் 1,41,000 வாக்கு பெற்றார் 2015ஆம் ஆண்டு. அஜித் பெர்ரா என்பவர் 1,31,000 வாக்கு பெற்றார் ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிட்டு. 3ஆவதாக பாலித்த தேவபுரம் தான் நம்பர் 1,11,000. அதில் பெரும்பான்மையான வாக்குகள் தமிழ் பேசும் மக்களின் இந்த சிறுபான்மை மக்களின் வாக்குகள். சிறுபான்மை மக்களின் வாக்குகள் கிடைக்குது, ஆனால் அவர்களுக்கு பிரயோஜனப்படாது. அது பிரயோஜனப்படும் பெரும்பான்மை மக்களுக்கு. உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். அப்போ இவங்களால் அதான் நான் சொன்னேனே, இப்போ 3 வாக்குகள் இருக்கும். 3 வாக்குகள் 2 முஸ்லீம் தமிழ் பேசும் பிரதிநிதிகள் 2 போட்டியிடுகிறார்கள். அவருக்கு 2 போன 1 வாக்கு மீயும். அதை பெரும்பான்மை அமைச்சருக்கு நாங்கள் வாக்களிப்போம். நான் கூட வாக்களிச்சிருக்கேன். அப்போ அவர்கள் பக்கம் எங்களுக்கு வர முடியல, அவர்கள் எங்களுக்கு தருது. அப்போ நாங்கள் எங்களை தமிழ் பேசும் மக்கள் அதை பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு கிடைக்க, அப்போ அவர்கள் அதே இடத்துல தான் இருப்பார். இதுதான் எனக்கு விடை கிடைச்சது. நான் 20 வருட காலமான பெறுபேறுகளையும் தேர்தல் பெருவை எடுத்து பார்க்கும் பொழுது நடந்திருக்கிற இந்த விடயம் கட்டாயம் வர முடியாது. இதுதான் விடை. நான் மாணவர்களிடமே கொடுத்து பார்த்தேன், 4-5 பேரை கொடுத்து பார்த்தேன். எல்லோரும் சொன்ன ஒரே விடை வர முடியாது. ஏன்னு சொன்னால் பெரும்பான்மை மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், நாங்கள் அவர்களுக்கு வாக்களிப்போம். இதுதான் உள்ளமை. இவரே சொன்னால் அந்த 6 ஆசனம் கிடைக்கும் என்று. இதில் இந்த போர்ட்டுவே கட்சிக்கும் 3 ஆசனம் ஐக்கிய தேசிய 1 ஆசனம் இந்த ஜேவிபிக்கும். இந்த 3 ஆசனமும் அதுதான் நான் சொன்னேன். சாஜித சேனாவுக்கு 1 ஆசனம் கிடைக்கும். அவர் 1,41,000 வாக்கு பெற்றவர். 10,000-20,000 குறைச்சாலும் 1,00,000க்கு மேலே வாக்குகள் எடுப்பார். அதே மாதிரி அஜித் பெற 1,30,000 கொடுப்பார். 3வது பாலித்த இப்போ குமார வெல்கம் என்றே வந்து இந்த முறை அது சாத்தியமா? 100க்கு 100 சாத்தியமாகும். என்னென்னா இப்போ இன்னும் துவேஷம் இருந்த இந்த காலத்தில் அவர்களுக்கு அதே அளவு வாக்குகள் கிடைக்கும். 10-15,000 குறைந்தாலும் அவருக்கு 1,00,000க்கு மேலே வாக்குகள். இப்போ எங்கட முஸ்லீம் வாக்குகள் இருக்கு. இந்த 3 ஆசனம் இந்த 3 பேருக்கு போயிட்டுடும். 3 பேருக்கும் கிடைக்கும். அவரே தான் கூறுகிறார் 3 ஆசனம் கிடைக்கும். இந்த 3 ஆசனம் இவர் நான் அவர்கிட்ட கேட்டேன், போனால் உங்களோட ஆசனம் எங்கேருந்து? அப்போ அவரை சமாளித்து விட்டார். என்ன அப்படி கிடைக்கும், இப்படி சிங்கள பெரும்பான்மை அதெல்லாம் கிடைக்காது. அது 100ல் 100 உண்மை. இப்போ ஃபைர் சார்ஜர் கேட்டிருந்தால் அவரோட நண்பர்கள் கொடுப்பார்கள். எங்களோட முஸ்லீம் வாக்குகள் தான் அவருக்கு கூட கிடைக்கும். அவருக்கு கூட கட்டாயம் தெரிவு செய்யப்படுவார். ஏன்னா இந்த ஐக்கிய தேசிய கேட்கும்போது ஆணையை தவிர ஒருத்தரும் கோல் அடிக்க மாட்டாங்க. அந்த வாக்குகள் கொடுக்காது. எவர் போனாலும் நாங்கள் கூட்டிக்கிட்டு போகணுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு தொலைபேசியில் சின்னத்துக்கு கேட்குறார், அவர் வயசான ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு போய்த்து வாக்களிக்க சொன்னால் ஒன்று போவா, அங்கே போகிற யானிட தின்னுவா. இங்கே நடக்கிறா இல்லையா? அழியிட்ட காண்டோன்னு அப்படின்ட்டா எங்களுக்கு சொல்லுவார். ஆணை சின்னத்துக்கு அடிக்க சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க டெலிஃபோன் சின்னத்தில் இருக்கிறார். அங்கே வாக்களிக்க மாட்டேங்கிறது யானை சின்னத்துக்கு. இதுதான் உண்மை. இதே மாதிரி தான் கட்டாயம் நாங்கள் சொல்கிறேன்டா, ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தை தான் வாக்களிக்க முடிய தனிப்பஞ்சத்துக்கு மக்கள் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இவர்களுக்கு அளிக்கிற வாக்கு குப்பையில் கொட்டின மாதிரி. இப்போ இவருக்கு எப்படி நான் கேட்குறேன், 1,40,000 அதான் 1,40,000 30,000 எடுத்த வாக்கு எடுத்த வரைக்கும் இவரை வெறும் முஸ்லீம்களோட வாக்குகள் 54,000 வச்சுக்கிட்டு எப்படி அவர்கள் முந்த முடியும்? அவர்களோட வாக்களை பெற முடியாது. இதுதான் எங்களோட கருத்து. ஃபைரூஸ் ஹாஜியார் அவர்களிடம் கேட்கின்றேன். கட்சியிலிருந்து குறிப்பிட்ட அளவு உறுப்பினர்கள் வெளியேறி நிற்கிறார்கள். உங்களது தலைவர் கூட கடந்த 2-3 நாட்களாக கடுமையாக அடுத்தபடி அறிவித்தல்களை விடுத்து வருகின்றார். கட்சியின் செயற்குழுவில் இருந்து கூட பலர் உறுப்புரிமைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நீங்கள் கட்சியின் தலைமைத்துவத்துடன் மிகவும் நெருக்கமாக செயற்படும் ஒருவர். அப்படி விலகி நிற்பவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் விலகி வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்வீர்களா, அல்லது அவர்களின் நிலைமை என்ன? தலைவர் இப்போ 2-3 நாளைக்கு முந்தி சொன்னாருன்னு நீங்களே தான் சொல்கிறீங்க. உங்களோட நியூஸில் கூட போச்சு. என்ன காரணம் கொண்டும் கட்சியிலேருந்து போயிட்டு இந்திய கட்சியை டேமேஜ் பண்ணுறோன்னு திருப்பி கட்சியில் எடுக்க மாட்டேன்னு தலைவர் முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது எங்களோட செயற்குழுலே முடிவு எடுத்துட்டாங்க. என்ன காரணம் கொண்டும் இன்றைக்கு கட்சியை கொண்டு போய் வெளியே கொண்டு போய் விற்கிற அளவுக்கு போனவங்க திருப்பி கட்சிக்கு வந்து யாரையும் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏன்னா இப்போ இன்றைய கட்சியில் புது தலைமைத்துவம் வந்திருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் வளர்த்துடுற கட்சி ஐக்கிய தேசிய கட்சி, அது யாரும் மறக்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் வளர்க்குற கட்சி ஐக்கிய தேசிய கட்சிக்கு வந்த பிறகு தான் அவங்க இன்றைக்கு எல்லாத்துலேயும் பெரிய பேச்சாளி விட்டு எல்லாமே வர்றே வந்து ஐக்கிய தேசிய கட்சி வந்த பிறகு தான். ஏன்னா இன்றைக்கி உங்களோட சேனல்லையாக இருந்தாலும் வேறொரு இண்டிபெண்டன்ட் குரூப்பில் தான் நீங்கள் யாரும் எடுக்க மாட்டீங்க தானே.
வந்தவங்களை இன்றைக்கு இந்த அளவுக்கு மீடியா கொண்டு போகிறதுக்கு ஒரே காரணம் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளர், ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பு இருக்கிறவன்றனால தான் அவங்க அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு அழைப்பு இருந்தனால தான் எல்லா மீடியாலையும் கால் பண்ணி எடுத்தாங்க அவங்கள. அதில் தான் அவங்க ஐக்கிய தேசிய கட்சியில் ப்ரமோட் ஆகணும் அவங்க. ஆனால் அதே மாதிரி இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரையில் கொழும்பு மாவட்டத்தில் கேட்குற லிஸ்ட்டை பொறுத்தவரையில் எல்லாருமே நல்ல நல்ல மக்கள் தான் இருக்கிறாங்க. அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கொழும்பு மாவட்டத்தில் நாங்கள் வெற்றி கொள்வோம். கொழும்பு மாவட்டம் மட்டும் இல்லை, முழு இலங்கையிலையும் இன்றைக்கு எல்லாம் பயந்து இருக்கிறாங்க. என்னுடைய தலைவர் இன்றைக்கு அவரோட பேச்சுவார்த்தை, அவர் கொடுக்குற அறிக்கையோட பார்க்க போல் இன்றைக்கு எல்லாருமே ரோசிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ சஜித் தனியுடன் நிற்கும் அந்த உள்ளூராட்சி லோக்கல் கவர்மெண்ட் மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் அவர்களின் எதிர்காலம் என்ன? அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏன்னு சொன்னால், ஏன்னா இந்த தரம் லோக்கல் கவர்மெண்ட் தேர்தல் வந்து மனாப்ப சிஸ்டம் இல்லை தானே, யானை சின்னத்தில் தான் போட்டி போட்டாங்க. அவங்க எல்லோரும் யானை சின்னத்தில் தான் 60 சீட் முனிசிபல் கவுன்சிலில் நாங்கள் 60 சீட் போட்டி போட்டு 60 சீட் நாங்கள் வந்த காரணமே யானையில் தான். இன்றைக்கி ரோசி சேனாநாயக்க எங்களுடைய மேயராக இருந்தாலும் யானை சின்னத்தில் தான். அவரோட புதல்வர் அவரோட மகன் இன்றைக்கி கேட்குறாங்க, சஜித் கட்சியில் கேட்குறாங்க. அது அவங்களோட அது இது கொண்டு. ஆனால் எங்களோட கட்சியில் இப்போ கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் 4 பேர் மத்திய கொழும்புலேயே நாங்கள் அவங்கள விலக்கிட்டோம். அதுக்கு இன்றைக்கு லெட்டர் வேறு போயிட்டுருச்சு. எலெக்ஷன் கமிஷனருக்கும் முனிசிபல் கவுன்சில் கமிஷனர் லெட்டர் நாங்கள் இன்றைக்கு அனுப்பிட்டோம். நேற்று செயல்குழுவில் முடிவெடுத்து அவங்கள வெளியே போட்டோம். நாங்கள் எங்கள் ஏண்ட சீட்டில் இதை நான் விசேஷமாக சொல்கிறோம். மத்திய கொழும்பில் 4 பேர். இப்போ எங்களோட 19 பேரில் 4 பேர் நாங்கள் சஜித்தோடு போய்ட்டு உட்காந்தாங்க. 4 பேரும் வெளியே போட்டாச்சு. இன்றைக்கு நாங்கள் கட்சிக்கும் அனுப்பியாச்சு, கமிஷனருக்கு அனுப்பியாச்சு, இவங்களை விலக்கியாச்சு. இன்றைக்கு அது முனிசிபல் கவுன்சில் கமிஷனருக்கும் நாங்கள் லெட்டர் அனுப்பிட்டோம். அவங்களுக்கு இதுக்கப்புறம் எங்களோட கட்சியோட எந்த தொடர்பும் இல்லை. இப்போ அவங்க அனாதே ஆகிட்டாங்க. ஏன்னா இது செஞ்ச மிஸ்டேக் என்னென்னு சொன்னால், எங்களோட அமைப்பாளர் கொஞ்சமாவது ரோசிச்சிருக்கணும். இவங்களை கொண்டு போய் வருத்தத்தில் போடணும். ஏன்னா அவங்க இன்னும் 2 வருஷம் மாநகர சபை உறுப்பினராக இருந்துச்சு. ஏன்னா அவங்கள நம்பி தான் மக்கள் வாக்களித்தாங்க. ஏன்னா இது சீட் பை சீட் எலெக்ஷன் நடந்துச்சு. இது மனாப்ப சிஸ்டம் இல்லை. இப்போ அந்த இடத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் இல்லாமல் போனித்தானே. ஆனால் அதுக்கு நாங்கள் வேறு ஆட்கள் போட்டு அவங்கள திருப்பி மாநகர சபை உறுப்பினர் ஆக்கிறதுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணியாச்சு. இருந்தாலும் நீ அவங்களோட நிலைமையை பாருங்கள். 2.5 வருஷம் முனிசிபல் கவுன்சிலில் உட்கார்ந்தவங்களுக்கு இது என்ன சொன்னால், நெருப்புக்கு விரவை போட்டு அதை பற்ற வச்சு கருவி தூக்கி வீசுகிற மாதிரி தானே இப்போ நடந்துச்சு. இன்றைக்கு அவங்களால சஜித்க்கு இதால் அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது தானே. அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, நாங்கள் கோர்ட்டில் கொண்டு போயிட்டு நாங்களுக்கு தேவையான ஜட்ஜஸ்மார் போட்டு, நாங்கள் தேவையான லாயர் போட்டு, நான் உங்களை இதாக கூட மாட்டோம்லாம் பேசுனாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த நிலைமை அவங்களுக்கு வந்த பிறகு இன்றைக்கு அவங்கள யார் பார்க்குறீங்க? யாரும் இல்லை. ஒரு தொலைபேசி அழைப்பு காத்து கொண்டிருக்கின்றது. வணக்கம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த களுத்துறை மாவட்டத்திலிருந்து பேசுறேன். நான் ஒரு முஸ்லீம் வாக்காளி. நான் பரம்பரையா நாங்க யுஎம்பிக்கு தான் ஓட் பண்ணி கொண்டு வருவோம். இந்த ஃபைரூஸ் ஆஜார் ஆரம்பத்துல நான் உண்மையிலே நாங்க குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாங்க யுஎம்பியில சஜித்துக்கு சைடு ஓட் பண்றதா இல்லாட்டி ரணில் சைடுக்கு ஓட் பண்றான்னு சொல்லி பெரிய குழப்பத்தில் இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க யுஎம்பி பிரியல என்று சொல்லி. இப்ப யுஎம்பி பிரியாட்டி என்னத்துக்கு நீங்க சஜித் பிரேமதாஸ் இல்லைன்னு செஞ்சது, ரணில் தான் செஞ்சது, சிறிசேன குறை தான் செஞ்சதுன்னு சொல்லி நீங்க ஆதங்கமாக பேசுறீங்க, சஜித்தை பேசுறீங்க. அப்ப இப்படி இது கூட எங்கட நிலைமை என்ன? நாங்க அனாதையாக்கப்பட்டிருக்கேன். அப்ப நாங்க எப்படி நம்பி இவங்களை நம்பி போறது? நாங்க உண்மையில நாங்க முஸ்லீம்கள். எங்கட ரசூலாங்களே சொல்லி இருக்காங்க பிரிவினை இருக்க கூடாதுன்னு சொல்லி, விட்டு கொடுத்து வாழணும் என்று சொல்லி. அப்படி இருக்க கொள்ளட்டு நீங்க இப்படி கேட்டா நாங்க எப்படி இதெல்லாம் இது பண்றோம்? நாங்க யாரை நம்பி போறது? அதனால தான் நாங்களும் இப்ப களுத்துறை மாவட்டத்துல நிறைய பேர் புவாதாஜியர் என்ற ஒரு நம்பிக்கையில அவருக்கு நாங்க வாக்களிக்க முன் வந்திருக்கிறோம். அப்ப இதுல எங்கட கட்சியிலே பெரிய குழப்பமா இருக்கலோட்டு எங்களை அனாதையாக்கி போட்டுட்டாங்க. ஆமாம், ஃபைரூஸ் ஆஜார் அதற்கு ஒரு பதிலை கூற. ஏன்னா நீங்கள் கழுத்துறை சீட்லேருந்து பேசுகிறதுனால அது ஃபுவாத் ஆஜார் இங்கே இருக்கிறாரு. நீங்கள் அதை ஃபுவாத் ஆஜாருக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு வேண்டியா சொல்கிறீங்க. நாங்கள் ஃபுவாத் ஆஜாருக்கு வாக்களிக்க போகிறோம். கட்சியில் சரியான நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தானே, எங்களோட கட்சி பெரிய இல்லை, ஐக்கிய தேசிய கட்சி பெரிய இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியிலேருந்து வேறு ஒரு இண்டிபெண்டன்ட் குரூப் ஆரம்பித்து போயிட்டு இருக்கிறாங்க. ஐக்கிய தேசிய கட்சி இன்றைக்கு இருக்குது. ஐக்கிய தேசிய கட்சியில் எந்த தவறும் நடக்கல. ஐக்கிய தேசிய கொழும்பை பொறுத்தவரை ஃபைரூஸ் ஆஜார் கேட்குறாரு, தலைவர் கேட்குறாரு, இப்போ தலைவர் கேட்குறாங்க. யார் கேட்கல? ஐக்கிய தேசிய கட்சி வாக்களித்தா ஐக்கிய தேசிய கட்சி சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய இருக்கிற ஒரே கட்சி ஐக்கிய தேசிய கட்சி. இன்றைக்கு தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சி ஐக்கிய தேசிய கட்சி. நீங்கள் அதை யாரும் சிந்திக்கிறீங்க இல்லையே? நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு குழப்பமாக இருக்குது, அவங்கள நாங்கள் போக சொல்லி அனுப்பலையே.
சஜித் பிரேமதாஸை வந்து நாங்கள் நீங்கள் வெளியே போங்கன்னு அவர் அனுப்பல. ஏன்னா இதுக்கு முந்தைய என்கிட்ட பேச்சு போட்டு நீங்கள் பார்த்தீங்க தானே. அவர் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இந்த கட்சி தலைமைத்துவம் அவருக்கு எடுக்க இருந்துச்சு தானே. ஏன் அவர் பொறுமையாக இருக்கல? அவர் எங்களுடைய தலைவர் அவருக்கு என்ன கொடுக்கல? ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போடணும்னு சொன்னார், கொடுத்தாரு. ஒப்போசிஷன் லீடர் வேணும்னு கேட்டார், எதிர்கட்சி தலைவத்துவம் வேணும்ட்டாங்க, கொடுத்தாரு எடுக்க சொல்லி. அவருக்கு என்ன கொடுக்கல? எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. அதை விட சீனியர்மார் கட்சியில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, அப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கணுமே. சஜித் பிரேமதாஸ் 94 அந்த கட்சிக்கு வந்தார். அதை விட 77 கட்சியில் வந்தவங்கள இருக்கத்தானே செய்யணும். காமினி ஜாவிக்ரம் பேர் எத்தனை பேர் இருக்கிறாங்க கட்சியில் வந்து. அப்போ சஜித்துக்கு வந்து பொறுமை இருக்கணும். அவர் 2001 கூட அவரோட வயது எவ்வளோ இருக்கும்? 2001 அவரோட வயது எவ்வளோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது 2001 லீடர்ஷிப்பு கஷ்டப்பட்டவர் தானே சஜித் வந்து. 2001 கட்சியை இல்லாமக்கணும்னு முடிவு எடுத்தவர் தானே சஜித் பிரேமதாசை வந்து. அதை நீங்கள் யாரும் யோசிக்கிறீங்களே? அப்படியே கட்சியை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து போட்டே சஜித்துன்னு நீங்கள் யாரும் சொல்கிறீங்க இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல, எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு குழப்பம் வரக்கூடிய காரணமே இல்லையே. நீங்கள் இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் போட மாட்டீங்க. கழுத்துற மக்கள் வந்து நீங்கள் ஃபுவாத் ஹஜார் சொல்லுவாங்க, ஃபுவாத் ஹஜாருக்கு நாங்கள் போடுவோன்னு சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் டெலிஃபோன் எடுத்து லைனுக்கு வந்தீங்க. நீங்கள் இது கொழும்பு மாவட்டத்திலேருந்து கேட்டு தான் நான் சரியான பதில் தந்திருப்போம் உங்களுக்கு. ஏன்னா ஃபுவாத் ஹஜார் முன்னுக்கு வச்சு உடனே அந்த பதில் கொடுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து சிந்திக்கணும். ஐக்கிய தேசிய கட்சி பிரிவினைப்படவே இல்லை. நீங்கள் நினைக்கிற அளவு குழப்ப தேவையே இல்லை. நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒருக்க தான் தேர்தலுக்கு போய்ட்டு வாக்களிக்கிறீங்க. ஐக்கிய தேசிய கட்சி தான் இந்த முஸ்லீம்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி, திருப்பான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி. அதை நீங்கள் சிந்திச்சு கொள்ளுங்க. என்றைக்கு முஸ்லீம்களுக்கு தோளுக்கு துணையாக இருக்கிற கட்சி ஐக்கிய தேசிய கட்சி, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி ஐக்கிய தேசிய கட்சி. அதை மறக்கக்கூடாது. நீங்கள் வந்து மத்திய கொழும்பில் நினைக்கிறேன் இந்த கொரோனா சூழ்நிலையின் பின்னர் நடைபாதை வியாபாரிகள் மற்றும் சிறு வர்த்தகர்கள் மிகவும் ஒரு பாதிப்புக்குள்ளான, அவர்கள் வருமானங்கள் குறைந்து, நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுகிறீர்கள். அவர்களின் அந்த சாதாரண அன்றாடம் வருமானம் ஈட்டும் தொழிலாளர்களின் நன்மை கருதி ஏதாவது திட்டங்கள் வைத்து? கண்டிப்பாக ஏன்னு சொன்னால், இப்போ கோத்தபய ராஜபக்ச அவங்களுடைய ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ச அரசாங்கத்தில் 5000 ரூபா 2 முறை கொடுத்தாங்க தானே. ஏன்னா இந்த கொரோனா பிரச்சனையில் 5000 ரூபா கொடுத்தாங்க. அந்த 5000 ரூபா சந்தோஷமாக மக்கள் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு ஒரு 15 நாளில் லைட் பில் வருது, ஒரு வீட்டுக்கு 40,000 ரூபாண்டு, தண்ணி பில் 8000 ரூபா வந்து வந்துச்சு. இன்றைக்கு அவங்க சரியான கஷ்டம். அது உண்மை, நீங்கள் சொல்கிறே சரி. ஏன்னா கொழும்பை பொறுத்த வரையில், கொழும்பு டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரை கூடுதலாக சிறு வியாபாரி மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒன்று 3 வீல் டிரைவர், 3 வீல் ஓட்டுறவங்க, சிறு தொழில் செய்கிறவங்க, மிடில் கிளாஸ் தான் கூடுதலாக வாழ்கிறாங்க. ஃபுவாத் ஹஜார் மத்திய கொழும்பில், கொழும்பு டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரல அவங்க இன்றைக்கு எல்லாருமே கஷ்டத்தில் தான் விழுந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு வியாபாரம் இல்லை, தொழில் வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி அவங்களோட பிள்ளைகளை கூட பாடசாலைக்கு அனுப்பக்கூடிய முடியாத சந்தர்ப்பத்தில் இருக்கிற மக்கள் தான் வாழ்கிறாங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மிடில் கிளாஸ் மக்கள் இன்று படுற கஷ்டம் நல்லா தெரியும். என்னுடைய 3 வீல் கூட, அந்த 3 வீலில் ஏறி போயிட்டு சல்லி கொடுக்க முடியாத கூட இன்றைக்கி கட்டக்கணக்கு, நான் மைல் கணக்கு நடந்து போகிற மக்கள் இன்றைக்கு கூடுதலாக இருக்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கு அது கூட வருமானம் இல்லாத மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கத்தான் வேண்டும். ஏன்னா முன்னாள் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்மார் அவங்க இப்போ பாராளுமன்றம் மூடித்தானே இருக்கு. பாராளுமன்றம் இப்போ எங்கள்கிட்ட இல்லை. இருந்தாலும் இப்போ இருக்கிற மக்களுக்கு நாங்கள் கொரோனா பிரச்சனை வந்ததிலிருந்து நான் ஒரு சமூக சேவைன்ற முட்டில் நான் என்னால் ஏண்டியது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். என்னால் வேண்டியது நான் மக்களுக்காக வேண்டியா என்னென்ன செய்யணுன்றது அல்லாட உதவியை கொண்டு நாங்கள் செஞ்சு முடித்தோம். ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு அது திருப்தி இல்லை. ஏன்னா முழு இலங்கையில் வாழ்கிற மக்களும் இல்லை, கொழும்பு மத்திய கொழும்பு மட்டும் இல்லை, கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் கூட வாழ்கிற மக்கள் எல்லாத்தையும் எங்களால் பார்க்க முடியாது. எங்களுக்கு ஒரு லிமிட் தான் ஏழும். ஃபுவாத் ஹஜார் நான் சொல்கிறேன் சரியா? இந்த ஃபுவாத் ஹஜார் கழுவுவது நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தால் நீங்கள் முழு மாவட்டம் கண்டிப்பாக முழு மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு தொழில் வாய்ப்பு முக்கியமான வேலை. அது கண்டிப்பாக அதுக்கு குரல் கொடுத்து அதுக்கு என்ன செய்யணுன்ற தொழில் வாய்ப்புன்றே முக்கியமான. ஏன்னா நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், சம்பாதிக்கிற நோக்கம் என்கிட்ட இல்லை. அல்லாட உதவியை கொண்டு மாஷா அல்லாண்டு எல்லாமே எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்களுக்கு இருக்குது. நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு அரசியலுக்கு வர இல்லை. ஃபுவாத் ஹஜார் சொன்ன மாதிரி எனக்கு கை 2 சுத்தம்னு சொன்னார். அதை நான் அதுக்கு மேலே சொல்லணும். ஏன்னா எங்களோட கை சுத்தம். நாங்கள் அரசியல் சம்பாதிக்க வர இல்லை, நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யத்தான் வந்திருக்கிறோம். முன்னாலும் நாங்கள் மக்களுக்கு இதுக்கு போகிறோம், நாங்கள் செய்யத்தான் போகிறோம். இந்த கொரோனா பிரச்சனையில் எவ்வளோ தொழில் வாய்ப்பில் மக்கள்கிட்ட கஷ்டப்படுறாங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். சிறு தொழில் செய்கிறவங்கலேருந்து இந்த 3 வீல் ஓட்டுறவங்களுக்கு கூட ஃபினான்ஸ் கட்ட முடியாத நிலைமைக்கு அவங்க எல்லோரும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கத்தான் வேணும். அதுக்கு தான் இன்றைக்கி ஏன்னா அது மேல் மாகாண சபை ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு அது செய்ய முடியாது. அது ஒரு பாராளுமன்றத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு குரல் கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கு,
அதுக்கு என்ன அமைக்கணுன்ற திட்டங்கள் எங்கள்கிட்ட இருக்கு, பல திட்டங்கள். ஒன்று எங்களோட முஸ்லீம்களை பொறுத்தவரை ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். 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 கேளுங்க உங்களோட கேள்வியை. இல்ல பௌத்தாச்சார். ஹலோ, வணக்கம். உங்களது தொலைக்காட்சி சத்தத்தை சற்று குறைத்து விட்டு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஹலோ ஹலோ, உங்களது கேள்வியை கேட்கலாம் நீங்கள். பௌத்தாச்சாருக்கு இல்ல, அவர் நல்ல நம்பிக்கையா இருக்கிறாரு. அவர் வெற்றி வந்தா ஆட்களுக்கு நம்ம மக்களுக்கு உதவி செய்வாரா? நீங்கள் தேர்தலில் வெற்றினால் உறுதி அளித்தபடி மக்களுக்கு வேலைகளை செய்வீர்களா என்று கேட்கின்றோம். நாங்கள் அரசியலில் வந்திருக்கிறதே மக்களுக்கு சேவை செய்யத்தான், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி, மக்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்து உள்ளமையாக எங்கட சுகபோக வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கிறது இந்த மக்களுக்கு சேவை செய்கிறது. அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் அவர் எங்கள் ஃபைர்சாஜை சொல்கிற மாதிரி மிடில் கிளாஸில் உள்ள மக்கள் எவ்வளோ துன்பத்து மேலே துன்பப்படுறாள். தொழில் பிரச்சனை, வருமானம் இல்லாது, சொல்கிற மாதிரி ஆட்டோவோட கொள்ள அவங்களோட ஃபினான்ஸ் கெட்டலாக பிடிச்சி, அது உண்மை. பெண்ணிடம் எத்தனை பேர் வந்து குறிக்காரு இப்போ அவனோட பிரச்சனை மத்தியில், வீட்டு பிரச்சனை, டெலிஃபோன் பில் கட்டல, கரண்ட் பில், எல்லா பிரச்சனையும் மத்தியில் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த பாராளுமன்றம் சென்றால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கிறான். முதலாவது நாங்கள் எங்களோட சமுதாயம் சிறுபான்மை பேசும் மக்கள் அவங்களோட கஷ்ட நஷ்டத்தில் எங்களுக்கும் உணர்வு இருக்குது. அவங்களோட உணர்வு என்னென்னு எனக்கு தெரியும், அவங்களோட சுமை என்னென்னு எனக்கு தெரியும். ஏன் நான் அதில் பங்கேற்றவர், அதில் அனுபவப்பட்டவர். அதனால தான் நல்ல எண்ணத்தோடு இந்த மக்களுக்கு சமுதாயத்துக்காக முன் வந்த ஒழிய எனக்கு இதை சம்பாதிக்கிறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சிந்தனையுமே இல்லை. ஒரே சிந்தனை மக்களுக்கு சேவை செய்யும். இப்போ வரல, நான் தொடங்கின 85ஆம் ஆண்டிலிருந்து 87 88 தொடங்கின இதுதான் இன்னும் அந்த. ஏன்னா நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். ஒரு 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 நாட்டை தொழிலாளி மூட்டை இதுக்கும் தொழிலாளி அனுபவம் எனக்கு இருக்கு. நானும் மூட்டை தூக்கி இருக்கேன், அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. அதே மாதிரி நான் பத்திரிகை விட்டிருக்கேன், அந்த அனுபவம். அப்போ அவனோட மக்களோட சுமை எனக்கு தெரியும், அந்த கஷ்டம், அவனோட உணர்வுகள், சொல்லப்போனால் அவங்களை எப்படி வாழும்போதெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ நாங்கள் கட்டாயம் அவர்களைத்தான் தேவைக்குத்தான் நாங்கள் முன்வந்து இந்த தேர்தல் முன்னின்று அந்த அரசியல் இன்னும் அங்கீகாரம் கையில் கிடைச்சது என்றால் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு வெற்றின்னு நினைத்துக்கொள்ளணும். களுத்துறை மாவட்ட மக்கள், தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு வெற்றி. ஆமாம், நிகழ்ச்சி அவள் அரசியல் என்னும் அதிகாரத்தை எனக்கு பெற்று தந்தால் அது அவர்களுடைய வெற்றியொழிய என்னுடைய வெற்றி அல்ல. நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யும் வேலை நெருங்கி கொண்டிருப்பதால் 2 பேருக்கும் நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். களுத்துறை மாவட்ட மக்களுக்கு நீங்கள் சொல்லும் செய்தி என்ன? களுத்துறை மாவட்ட மக்களுக்கு நான் சொல்லும் செய்தி என்னவென்றால், 20 வருட காலம் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கல. இப்போ ஒரு சிறுபான்மைக்கு மக்களுக்கு ஒரு கிடைத்த அரிய சந்தர்ப்பம். அவர்களுக்கு தெளிவாக இப்போ நான் கூறுகிறேன், பெரும்பான்மை கட்சியுடன் சேர்ந்து போட்டியிட்டால் எங்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்காது. இது 100% உண்மை. உங்களுக்கு ஏன் என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய வாக்குகள் பெரும்பான்மை அமைச்சருக்கு கிடைக்கும், பெரும்பான்மையின் வாக்குகள் எங்களுக்கு கிடைக்காது. இதுதான் உள்ள விடயம். அடுத்தது உதாரணமாக டெலிஃபோன் சின்னத்துக்கு அளிக்கப்படும் வாக்குகள் குப்பையில் கொட்டினதுக்கு சமம். சுயேட்சை கட்சியினருக்கு அளித்த ஒரு மொட்டு, ஒரு மலர் பூக்கும், அது மாதிரி அவர்களுக்கு களுத்துறை மாவட்ட மக்களுக்கு ஒரு ஒளிவு கிடைக்கும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், இவர்கள் அந்த அரசியல் அதிகாரம் எங்களுக்கு கையில் பெற்று தந்தால் அவர்கள் தான் வெற்றி பெற்றவருடைய, நான் வெற்றி பெற்றதில்லை. களுத்துறை மாவட்ட தமிழ் பேசும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கும். ஏனென்றால் பயிர்சா சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு அவர்களுக்கு தேவையானவற்றை, அவர்களோட பொருளாதாரம், அவரோட வருமானம் எப்படி எந்தெந்த விதத்தில் அதுக்கு ஏற்ப நாங்கள் என்னென்ன செய்யணும் என்ற திட்டங்களை வைத்து தீர்த்திருக்கேன். நான் இப்போ என்னுடைய சொந்தமாக நான் செய்து வந்திருக்கேன். அதை அரசியல் அதிகாரம் கையில் கிடைச்ச அவர்களுக்கு பல மடங்கு ஆக்கி கொடுப்பேன் என்று சொன்னால், அவர்களுக்கு சில பாமர மக்கள் சொல்லுவார்கள், அவர்களுக்கு என்னென்று செய்ய அந்தந்த நாட்களில் அந்த வேலைக்கு அந்த நாளை அடுத்த நாளை எப்படி கழிப்பதென்று பெரும் போராட்டத்தில் இருப்பார்கள்.
பிள்ளைகளை பள்ளிக்கூடம் செல்வதற்கும் இன்றைக்கு சாப்பிட்டால் நாளைக்கு என்ன அந்த பெருவான ஒரு சூழ்நிலை மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். எனக்கு தேவை அதுக்கு ஒரு முடிவு கட்டி அவளுக்கு ஒரு சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை எடுத்து அவர்களுக்கு கொடுப்பது தான் என்னுடைய எண்ணமே ஒழிய என்னுடைய சுயோபம் அல்ல. அங்கே ஒரு தேசிய பாடசாலை ஒன்றும் தமிழ் மொழி மூலமான பாடசாலை ஒன்றும் வர வேண்டும். அதையும் நீங்கள் உங்களது விடயத்தில் தேர்தல் காலத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது அதுதான் என்னுடைய ஆசையும். கல்விக்கு எங்கே முதல் சொல்லுவாங்க, கல்வி என்னும் கடலில் நீந்த சொல்லி, அதுக்கு முடிவே இல்லை. உள்ளமையாக என்னுடைய முதலாவது என்ன ஒரு சவால் என்ன, கல்வியை களுத்துறை மாவட்டத்தில் கல்வி மான்களாக வைத்தியராக ஒரு நல்ல ஒரு கல்வி மான்களாக உருவாக்குவது தான் என்னோட களுத்துறை மாவட்டம் என்னுடைய என்னுடைய ஆசை. அதைத்தான் நான் முதலாக அதைத்தான் தொடங்குவேன். மற்ற பொருளாதார பிரச்சனை, இந்த மிடில் கிளாஸ் மக்களுடைய வருமானம், தொழில் வாய்ப்பு, அவர்களுக்கு எந்த பிரச்சனையோ அதுக்கு தான் முதலாக முகம் கொடுக்கக்கூடிய, வேறு என்னுடைய சுகபோகமோ எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அல்லாஹ் கிருபையினால் ஃபைருஸ் ராஜா சொன்ன மாதிரி எனக்கு இந்த பெர்மிட் எடுத்து வானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் பார்க்க மேலாக அல்லாஹ் எனக்கு அந்த வானம் தந்திருக்கான். வீடு குடும்பம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வீடும் தந்திருக்கான். எல்லாம் தந்திருக்கான். அல்லாஹ்வுடைய கிருபை ஒன்றும் எனக்கு அதில் வச்சு. இப்போ மக்களுக்காகத்தான் இப்போ எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இருந்த காலம் இருக்கிய காலம் கொஞ்சம். அப்போ இருக்கிறத நல்லதை செஞ்சு நல்ல ஒரு சமுதாயத்தை களுத்துறை மாவட்டம் உருவாக்குவது தான் என்னுடைய ஒரு பேர் அவார்டு சொல்லுவாங்க, பெரும் ஆசை. அப்போ அதைத்தான் நான் செய்ய வேண்டிய, அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் இது கட்சி என்றும் இது சொல்லி போக்குறதில்ல. அளிக்கும் வாக்குகள் குப்பையில் கொட்டுறது. அதை நான் இன்னும் சொல்கிறேன், இந்த டெலிஃபோன் தொலைபேசி சின்னத்துக்கு அளிக்கும் வாக்குகள் வெறும் குப்பையில் கொட்டினது சமனாகும். பிறகு தான் அவ்வளோ கவலைப்படுவார்கள். ஐயோ நாங்கள் செய்துவிட்டோமே தவறு என்று கவலைப்படுவார்கள். அதுக்கு தான் அந்த கவலைப்பட முதல் அவர்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன், சிந்தித்து 3 தடவை எங்கு வாக்களிக்க போனாலும் முன்பு 20 வருடங்களாக அவர்கள் தவறு விட்டார்கள். இந்த தடவையாக தவற விடாமல் இந்த சில நாள் சுபேட்சத்துக்காக, சில நாள் போவதுக்காகவும் சுகபோகத்துக்காகவும் தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த வேண்டும். சரியாக சிந்திக்க வேண்டும். நான் செய்கிறது சரியா, நான் அளிக்கும் வாக்கு பிரயோஜனப்படுமா, இல்லாத வெறும் வெட்டு கடதாச்சுன்னா அதை சிந்தித்து தான் அவங்களுக்கு வாக்களிக்க அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், அது ஃபுவாட் ஆஜியாரின் வேண்டுகோள். ஃபைருஸ் ஆஜியார், நீங்கள் மக்களுக்கு கூறும் செய்தி என்ன? மக்களுக்கு கூட விசேஷமான செய்தி என்னென்னு சொன்னால், இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் சிறுபான்மை மக்கள் என்றும் நாங்கள் எங்களுடைய வாக்கை வீணாக்கிடக்கூடாது. அது கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த தேர்தல் இப்போ 2015 தேர்தலில் நாங்கள் வாக்கு கொடுத்தவங்க தான் திருப்பி வாக்கு கேட்குறாங்க. அவங்க 5 வருஷம் என்ன செஞ்சாங்கன்னு நீங்கள் ஒவ்வொரு ஆட்களாம் சிந்திக்கணும். அவங்க சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாங்க? இப்போது நான் ஃபைருஸ் ஆஜார் புதிய ஆள். நான் மேல்மாகாண சபை 3 முறை இருந்தேன். நான் மேல்மாகாண 3 முறையில் என்ன செஞ்சது கொழும்பு வாழ் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதை நான் இன்றைக்கி லிஸ்ட் போடக்கூடிய அவசியம் இல்லை. ஆனால் அதே மாதிரி 5 வருஷம் பாராளுமன்றத்தில் இருந்த மந்திரிமார் இருந்தவங்க 5 வருஷம் என்ன மக்களுக்கு செஞ்சாங்க? மத்திய கொழும்புல அமைப்பாளர், பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய கொழும்புக்கு என்ன செஞ்சார்? அவர் வீடு வாய்ப்பு, அவருக்கு சந்தர்ப்பம் என்ன? எங்களுடைய அரசாங்கம் இருந்துச்சு, எங்களுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருந்தால், எங்களுடைய தலைவர் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க, எங்களுடைய கேபினெட் இருந்து, எங்களோட ஹவுசிங் மினிஸ்டர் இன்றைக்கு சஜித் பிரேமதாஸ் 5 வருஷம் ஹவுசிங் மினிஸ்டராக இருந்தார். கொழும்புல் வாழும் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? அவங்க என்ன செஞ்சு கொடுத்தாங்க? இது மக்கள் நல்லா சிந்திக்கணும். ஏன்னா தேர்தல் என்ற ஒரு ரம்டன் சீசனாக நீங்கள் பாவிக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, வளர்ந்து வர புள்ளொல்களுக்கு ஒரு முக்கியமான இது காரணம் இன்றைக்கு எங்களோட புள்ளொல்கள் கல்வியில் மிச்சம் பின்தாங்கி இருக்கிறார். ஃபுவாத் ஆஜார் சொன்ன மாதிரி தான் கொழும்பு அதை விட ஃபுவாத் ஆஜார் கல்வியில் மிச்சம் பின்தாங்கிக்கிறாங்க. இன்றைக்கு நல்லா படித்து முன்னுக்கு வரக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கு மத்திய கொழும்புலேயும் கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் வாழக்கூடிய மக்கள், விசேஷமாக முஸ்லீம்கள், தமிழ் மக்கள். ஆனால் இன்றைக்கு வீட்டுக்கு இருக்கிற பொம்பளை புள்ளல்களுக்கு படித்து முன்னுக்கு வரலாம். அந்த புள்ள வீக்காக ஒரு மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் தான் எல்லா புள்ளலும் எடுத்து பார்த்தா அது 2 எங்களோட புள்ள வீக். 6 எடுத்துக்கிற 9 பாடத்தில் பார்த்தா சயின்ஸ்னா ஒன்று ஃபெயில் இல்லாட்டி சிம்பிள் எஸ். அதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு A லெவல் எடுக்கிறதுக்கு கூடிய தகுதி இல்லை. ஏன் காரணம், அந்த பிள்ளைக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, அது அதுக்கு தக்கன டியூஷன் கொடுத்து தவப்பமாக இருக்குது, படிக்க வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா அன்றைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா 1500 700 சம்பாதிச்சிட்டு இப்போ இருக்கிற காலத்தில் மாதிரி 3 நேரம் திங்கிறதுக்கு ஏழுமா ஏலாம்.
அது ஒரு நேரம் சாப்பிட்டாலும் அந்த 1000 ரூபா காலி. அப்போ பிள்ளைக்கு எப்படி ஒரு டியூஷன் ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு 1000 ரூபா கொடுத்து பிள்ளைய அனுப்பி டியூஷன் கிளாஸ் கொடுக்க முடியாது. அதனால் எங்களோட பிள்ளையோட எல்லாமே வீக்காக போச்சு. இன்றைக்கி மத்திய கொழும்பு எடுத்து பார்த்தா டெக்னிக்கல் காலேஜ் இருக்குது மத்திய கொழும்பில், இன்றைக்கு லோ காலேஜ் இருக்குது மத்திய கொழும்பில், இன்றைக்கு டொக்கியாடிக்கு மத்திய கொழும்பு, பிரதானமான இடமெல்லாம் மத்திய கொழும்பில் தான் இருக்குது. களுத்துறை டிஸ்ட்ரிக்டில் இல்லாட்டி மத்திய கொழும்பில் எல்லாமே இருக்குது. பொருளாதாரம் முழு பொருளாதாரம் மத்திய கொழும்பில் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி எங்களோட பிள்ளைகளுக்கு இல்லாத காரணம் என்னென்னு சொன்னால், ஓ லெவல் படித்த பிள்ளைக்கு ஏ லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு குறோம். ஏன்னா தவப்பமார்கிட்ட சம்பாதிச்சு அதை படிக்க வைக்க பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசை இருக்குது. அதை செஞ்சு கொடுக்க உமா அப்பமாருக்கு வசதி இல்லை. இது என்னுடைய திட்டம் என்னென்னு சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாட உதவியை கண்டு மக்கள்கிட்ட துவாபரக்கத்தை கொண்டு நாளைக்கு நான் போனேன்னு சொன்னால், கொழும்பு முனிசிபல் சிட்டி உள்ளுக்கு எத்தனை ரிசப்ஷன் ஓடுறீங்க போதாஜா, அது ராவைக்கு தான் கல்யாணம் நடக்குது, பகலைக்கெல்லாம் மூடி தான் வச்சுக்கிறோம். அதுவல்ல நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு டியூஷன் போட்டு அதில் இன்றைக்கு ஏ லெவலில் எக்ஸாம் பாஸ் பண்ண எத்தனை பிள்ளைங்க சும்மா வீட்டில் சோறாய்க்கொண்டு அவங்கள எடுத்து அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 ரூபா 15,000 ரூபா 25,000 வருமானத்தை கொடுத்து அவங்கள கொண்டு வந்து வச்சு எங்களோட பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி அறிவை கொடுக்கணும். அதுதான் ஒன்றாவது ஃபவுண்டர். ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கு வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு முக்கியம் அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் படித்து வந்துச்சுன்னு சொன்னால் அன்றைக்கு தாய் தோப்பன் வீட்டிலேருந்து நிம்மதியாக சாப்பிடலாம். எங்களுக்கு இருக்கிற ஒரே சொத்து எங்களோட மாணிக்கம் புள்ளல்கள் தான். நாளைக்கு நான் இவ்வளோ பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி இதுக்கு தக்கனுக்கு எனக்கு போகிற எனக்கு இனிய வீட்டில் வச்சு நாளைக்கு இயலாத காலத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் என்னுடைய புள்ளல்கள் தான். அவங்கள நாங்கள் இதுக்கு வேண்டிய காலத்தில் அவங்கள நாங்கள் உண்டாக்கி எடுக்கணும், அவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு எடுத்து கொடுக்கணும். இதுதான் என்னுடைய திட்டம். ஏன்னா நான் என்றைக்கும் மக்கள் உள்ளத்தில் வாழ்கிறேன். இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இதை செய்யாமல் அரசியல்வாதிகள் அந்த 5 வருஷத்துக்கு ஒருக்க தான் இப்போ இறங்கி வருவாங்க. இப்போ வராங்க, இப்போ அவங்க மீட்டிங் வைக்கிற மாதிரி அவங்க செலவழிக்கிற மாதிரி பார்க்கல எங்களுக்கே புதுனமாக இருக்குது. இதுக்கு முந்தைய 5 வருஷத்துக்கு போது இது என்ன செய்யலண்டு. என்னை மத்திய கொள்கை அமைப்பாளர் மத்திய கொள்கை 285 மீட்டிங் வச்சுக்கிறார். ஒரு மீட்டினுக்கு 1 லட்ச ரூபா மேலே செலவு ஒரு அத்தியா பற்ற வைக்க மீட்டினுக்கும் அவ்வளோ பணம் அவருக்கு எங்கால வந்துச்சு எனக்கு தெரியா. பாராளுமன்றத்தில் நீங்கள் இவ்வளோ சம்பாரிச்சிக்கலாம் 5 வருஷம். நாங்கள் மேல் மாகாண சபையில் இருக்கிற எங்களுக்கு தெரியும் எவ்வளோ தான் மேல் மாகாண சபையில் கிடைக்கிது. இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபா உங்களுக்கு வருமானம். இன்றைக்கு நீங்கள் இவ்வளோ போட்டு செலவழிக்கிறீங்க இந்த தேர்தலுக்காக வேண்டியா. இந்த தேர்தலுக்கு நீங்கள் இவ்வளோ செலவழிக்க காரணம் என்ன? இதில் நீ என்ன இது தொழில் மாறி போச்சு. 10 ரூபா போட்டு 100 ரூபா சம்பாதிக்கணும். இந்த நேர தேர்தலில் இருக்கிற வித்து சார் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போட்டால் சார் இந்த 5 வருஷம் இதில் 10 மடங்கு சம்பாதிக்கலான்ற அரசியல்வாதியிடம் நோக்கம். ஏன்னா அந்த டேஸ்ட் அவங்கள விடாது. தேனை நக்குனவன் தேனை நக்கி கொண்டு தான் இருக்கணும், அதை விட முடியாது. அதனால் அல்லாட உதவியை கொண்டு ஃபைரூஸ் ஹஜாருக்கு அது இல்லை. அவட அரசியலை பொறுத்த வரல அவர் இதுவரைக்காடு அரசியலை சம்பாதிச்சவரும் இல்லை. 2 கையும் சுத்தம், மக்களுக்கு சேவை செய்கிறவர், சமூக சேவையர், மக்கள் எல்லாத்திலும் உள்ளத்தில் வாழ்கிற ஃபைரூஸ் ஹஜார். நான் எதை செஞ்சாலும் என்னோட கபூரில் படுத்துக்கிறேன் என் உமா வாப்பாக்காவின சதக்குது ஜாரியால் சேரணுன்ற ஒரே நியத்தில் தான் நான் செய்கிறேன். அது ரப்புக்கு தெரியும். அதனால் அல்லாட நாட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக நிச்சயமாக இந்த வரக்கூடிய தேர்தலில் மக்கள் என்னையை நம்பியிருக்கிறாங்க. ஃபைரூஸ் ஹஜார் ஒரு வார்த்தையை செஞ்சார் செய்வார், அந்த நம்பிக்கை மக்களோட உள்ளத்தில் இருக்கு. அது தாய்மாட உள்ளத்தில் இருக்கு, தவப்பமாட உள்ளத்தில் இருக்கு. அதை நிச்சயமாக கட்டாயமாக சத்தியமாக அதை நான் செஞ்சு வைப்பேன். அந்த வாய்ப்பு எனக்கு நீங்கள் தந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக எங்களோட பிள்ளைகளோட கல்வி. ஏன்னா எங்களுக்கு மத்திய கொழும்பில் சரியான பாடசாலை இல்லை. நீங்கள் அதை சொன்னீங்க கழுத்துறைக்கு எடுங்கன்னு சொல்லி, அது கழுத்துறைக்கு நானும் சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னா சரியான பாடசாலை இல்லை. ஒரு பிள்ளைகள படிக்கக்கூடிய ஸ்கூலில் 500-600 அப்ளிகேஷன் வருது. ஆனால் ஸ்கூலுக்கு எடுக்கிறாங்க அப்ளிகேஷனில் 120 புள்ள. 4 கிளாஸுக்கு தான் புள்ள எடுக்கிறாங்க. 30ல் 4 கிளாஸ் 120 புள்ளல். மற்ற புள்ளல் யாருமே ஸ்கூலுக்கு போக முடியாது. அது போகிறது எப்படி? ஒன்றுக்கும் புள்ள முன்னுக்கு வர முடியாத பாடசாலை, வீக்கான பாடசாலை தான் புள்ளல் போகணும். அது தாய்மாருக்கு தவப்பமாருக்கு பெரிய ஒரு கவலையாக இருக்குது. இல்லாட்டி கொண்டு போய் அந்த பிள்ளைய இன்டர்நேஷனல் ஸ்கூலுன்ற பாடசாலையில் கொண்டு போய் புள்ளல கல்விக்கிற போடுறாங்க. மக்கள் இந்த முறை மிகவும் பொறுப்பாக வாக்களிக்க வேண்டும். கண்டிப்பாக மிச்சம் பொறுப்பாக சிந்திச்சு உங்களுடைய புள்ளோட எதிர்காலத்தை எதிர்பார்த்து மக்கள் நல்லா சிந்திக்கணும். 1க்கு 100 முறை சிந்திச்சு இவர் யார், தேர்தலில் போட்டி போட ஐக்கிய தேசிய கட்சியில் ஃபைரூஸ் ஹஜார் யார், இதுக்கு முந்தைய 5 வருஷம் இருந்தவங்க திருப்பி இன்னொரு கட்சியில் தேர்தலில் போட்டி போடுறாங்க, அவங்க யார், அவங்க என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, பேச்சாளியாக இருக்கக்கூடும், செயலில் என்ன செஞ்சாங்க, வாய்ஸ். அந்த வாய்ஸ் மட்டும் போதாது, இறங்கி மக்கள் உள்ளத்துக்கும் வரணும். வயசை கொடுத்து போட்டு ராகி வீட்டில் போய் தூங்கி சரி வராது. அந்த வயசுக்கு தான் சமுதாயத்துக்கு செஞ்சும் இருக்கணும். அதுதான் என்னுடைய ஒரே ஆசை, என்னுடைய ஒரே வேண்டுகோள். இந்த வரக்கூடிய தேர்தல்
எங்கள் மக்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல். நீங்கள் நல்லா ஒன்றுக்கு 10 தானே சிந்திச்சு வளர்ந்து வரக்கூடிய புள்ளல்களுக்கும் எங்களோட வாலிப புள்ளல்களுக்கும் எங்களோட புள்ளலுக்கு தொழில் வாய்ப்பு இல்லாதனால தான் எங்களோட புள்ளல ரோட்டில் நிப்பாட்டி ஆட்டால் உட்காந்து கொண்டு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வருவது. அவங்களுக்கு சரியான தொழில் வாய்ப்பை நாங்கள் எடுத்து செஞ்சு கொடுத்தா அல்லாட உதவியை கொண்டு எங்களோட புள்ளலுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆமாம், மிகுந்த வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் இங்கே எங்களது கலையகத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக உங்கள் இருவருக்கும் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.